தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சபையிலே எங்களை வைத்து பராமரித்து பாதுகாத்து போஷித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய திருப்பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். உம்முடைய திருவார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 71 நாம் பாடுவோம். பாடல் எண் 71. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நம் ஆண்டவர் இயேசுவை எல்லாரும் உயர்த்தி அவரை ஆராதித்து மகிழ்ந்து உற்சாகமாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே நான் ஆராதிப்பேன், உண்மையிலே நான் ஆராதிப்பேன். ஆவியிலே நான் ஆராதிப்பேன், உண்மையிலே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக 239வது பாடல், 239வது பாடலை பாடுவோம். நாம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் நம் இயேசுவின் பாதத்தண்டை நாம் சேரும்படியாக ஆண்டவர் நமக்கு வழி செஞ்சிருக்கிறார். அப்படி போகும்பொழுதெல்லாம் நம் துன்பம், துக்கம், கண்ணீர் எல்லாம் மறந்து நாம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார பிரவேசிக்கும்படி இயேசுவின் மார்பு நமக்கு எப்பொழுதும் இருக்குது. அப்படிப்பட்ட இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே, என் துன்பம், துக்கம், கண்ணீர் எல்லாம் மறப்பேனே என்ற அந்த பாடலை எல்லோரும் உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே சாருவேனே,
கண்ணீர் மறப்பேனே 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 இயேசுவின் மார்பினில் சாருவேனே 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 துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே 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 காரிருள் மூடும் நேரத்தினில் கர்த்தாவும் பாதம் மண்டினேனே காரிருள் மூடும் நேரத்தினில் கர்த்தாவும் பாதம் மண்டினேனே எந்தனை மீட்டிட உந்தனை ஈந்தீரே அன்பின் சொரூபியன் இயேசுநாதா எந்தனை மீட்டிட உந்தனை ஈந்தீரே அன்பின் சொரூபியன் இயேசுநாதா இயேசுநாதா இயேசுவின் மார்பினில் சாருவேனே 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 துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே 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 நீச சிலுவை மீதினிலே என் பாவம் போக்க தொங்கி நீரே நீச சிலுவை மீதினிலே என் பாவம் போக்க நீ தொங்கி நீரே ஆருயிர் நாதனே இத்தனை வாதைகள் என்னை நின் மந்தையில் சேர்த்திடவோ ஆருயிர் நாதனே இத்தனை வாதைகள் என்னை நின் மந்தையில் சேர்த்திடவோ சேர்த்திடவோ இயேசுவின் மார்பினில் சாருவேனே 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 துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே 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 கல்வாரி நாதா நின் இரத்தத்தை சிந்தி நீரே பாவிக்காக கல்வாரி நாதா நின் இரத்தத்தை சிந்தி நீரே பாவிக்காக கை கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டதே முள்மூடி சூடியே நின் சீரசில் கை கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டதே முள்மூடி சூட்டியே நின் சீரசில் நின் சிரசில் இயேசுவின் மார்பினில் சாருவேனே 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 துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே 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 ஜீவனை விட்ட என் நேசரே ஒப்புவித்தேன் என்னை உமக்காய் ஜீவனை விட்ட என் நேசரே ஒப்புவித்தேன் என்னை உமக்காய் கரத்தில் ஏந்தியே ஒற்கிரீடம் சூட்டியே விண்ணிலும் சேர்ப்பீரே பாவி என்னை கரத்தில் ஏந்தியே பொற்கிரீடம் சூட்டியே விண்ணிலும் சேர்ப்பீரே பாவி என்னை பாவி என்னை இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே
சாருவேனே. துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே, மறப்பேனே, மறப்பேனே. இயேசுவின் மார்பினில் சாருவேனே, சாருவேனே, சாருவேனே. துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே, மறப்பேனே, மறப்பேனே. அல்லேலூயா. நம் கடைசியாக 177வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 177. நாம் இப்பொழுது பாடினது போல அவருடைய பாதம், அவருடைய மார்பில் நாம் சாரக்கூடிய ஒரு பாக்கியம். அவருடைய சன்னிதானத்தில் நாம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் குதூகலம், கொண்டாட்டம் தான். அந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் என்ற அந்த பாடலை, குதூகலம் கொண்டாட்டம் என்ற பாடலை எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை போடுறோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம்.
குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கோ வழி தப்பி திரிந்து ஆண்டவரை விட்டு ஆண்டவரை அறியாத ஜனமாய் சுற்றி திரிந்த நம்மையும் அவருடைய அநாதி சிநேகத்தால் நம்மை இழுத்து கொண்டு அவரை அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இப்படி அழகான ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளார நம்மை நடத்தி வருகிற நம்முடைய ஆண்டவர். நம் வழி தப்பி திருந்தோம் புதிய வாழ்க்கையை கண்டடையும்படி, சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கையை கண்டடையும்படி, எது இருக்கோ இல்லையோ என்ற உலகத்தின் பொருளை வைத்து அளவல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார நம்ம நடத்தி இம்மட்டும் நம்மளை கைவிடாது நடத்தின நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் அந்த நல்ல ஆண்டவரை நம் மத்தியில் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆண்டவர் துதிகளை ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் இன் அவர் லைஃப். ஆண்டவரே எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரே நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து எங்களுக்கு சின்ன சின்ன காரியம் முதற்கொண்டு எங்களை ஆண்டவரை நேசித்து நீர் எங்களுக்காக எல்லா காரியங்களும் செய்து வரீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நீர் எங்களை தொடர்ந்து கூட இருந்து எங்களை வழி நடத்துறீங்களே, நன்றி அப்பா. பாவியாக என்னையும் மீட்டெடுத்து அப்பா இந்த புதிய ஜீவனுக்குள்ளார புதிய மார்க்கத்துக்குள்ளார எங்களை வழி நடத்தி வரீங்களே, இருக்காங்க நன்றி. துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா, நன்றி. எப்பொழுதும் மண்டையில் கெட்டி சேரும்படியாய் எங்களுக்கு கிருபாசன தண்டை எப்பொழுதும் இருக்கிறதே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. என்னை ஆண்டவரே உடைய ரத்தத்தினால நீர் கழுவி என்னை நீர் சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு நீர் வைக்கப்படுவதில்லையே, அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை ஜீவியத்தை எங்கள் இந்த பூமியில் வாழும்படியாக எங்களை வச்சிருக்கிறீங்களே, நன்றி. நாங்கள் ஒளியாய் மற்றவர்களுக்கு இருக்கும்படியாக எங்களை வச்சிருக்கிறீங்களே, நன்றி அப்பா. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை பிரித்து எடுத்து அப்பா இந்த புதிய வாழ்க்கைக்குள்ள ஒளியின் ராஜ்யத்தில் எங்களை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குறையுள்ளவன் என்று தள்ளாத தேவனாய், எங்கள் குறைகளை ஆண்டவரே நீர் நிறைவாய் மாற்றுகிற தேவனாய் எங்களோட இருந்து எங்களை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் உண்மை என்னை கைவிடாது நீங்கள் நடத்தின உடைய மகா இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் நன்றி அப்பா. இனிமேலும் தொடர்ந்து எங்களை விடாது நடத்துவீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பலியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பலியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. நாம் எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். இயேசு கடந்து சென்ற பாதை என்று நாம் கூறும்பொழுது தட் இஸ் இஸ் லைஃப், அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அவர் சென்ற பாதை முழுவதுமே த வே ஆஃப் கிராஸ் சிலுவையின் பாதையாகவே இருந்தது. தட் ஈவன் ஃப்ரம் த பிகினிங் அவருடைய பிறப்பிலிருந்தே அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் அது ஒரு செழித்த ஒரு வாழ்க்கையை போல் இல்லை. இந்த உலக மாந்தர்களில் தாங்கள் செழித்த வீட்டிலே வாழ்ந்தோம் என்பதற்காக மேன்மை பாராட்டுகளில் சிலர் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் செழிப்பில் வாழ்ந்தாலும் தன்னை தாழ்த்துகின்றவர்களும் இருக்கிறார்கள். அதை அவர்கள் நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அதை ஒரு மேன்மை என்று எண்ணுவதோ அல்லது சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள்
அதுபோன்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அவளை போல் நாம் செழிப்பாக இல்லை என்று எண்ணுவதோ இரண்டுமே ஒரு பெரிய தவறு தான். அதுபோன்ற ஒரு பாதையை ஆண்டவர் நமக்கு காட்டவில்லை. ஆண்டவர் காண்பித்ததெல்லாம் ஈக்குவாலிட்டி, சமம் என்று சொல்வதெல்லாம் ஒரு மனிதன் அவன் கடையோடியே அவன் வாழ்ந்தாலுமே கூட அவனுடைய நிலைமை சாதாரண ஒரு ஜீவியமாக இருந்தால் கூட he can glorify, அதை குறித்து எப்படி மேன்மை பாராட்ட முடியும். மை காட், என் ஆண்டவர் சர்வ வல்லவர், மை ரட்சகர், என்னுடைய ரட்சகர். ஹி வாஸ் born in a poor family. அவர் ஒரு தாழ்ந்த ஒரு எளிய குடும்பத்திலே அவர் பிறந்தவர் என்பதெல்லாம் அப்படியே ஒரு மேன்மை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒரு ஐஸ்வர்யவனாய் வாழ்கின்றவன் he can also humble himself, தன்னை அவன் தாழ்த்தி. அந்த கிரேக்க சாஸ்திரிகள் கொண்டு வந்தவர் அனைவரும் ஏழைகளாக வந்தார்கள். அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் அவர்கள் தாழ பணிந்து அவர்கள் விலையேற பெற்ற பரிசுகளை அவர்கள் கொண்டு வந்து படைத்தார்கள். இன்னும் இந்த மெய்ப்பர்கள் என்று வரும்பொழுது there was a flock there, ஒரு பெரிய ஒரு மந்தை கூட்டம் அந்த இயேசுவை பிறப்பை பார்க்க வந்த பொழுது அதுதான் அவர்களுக்கு அந்த செய்தி அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. அங்கே மேற்கிழக்கிலே விதிக்கிற அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தவர்கள் கிரேக்க சாஸ்திரிகள். இவர்களுக்கோ ஏஞ்சல்ஸ், தூதர்கள் அங்கே அறிவித்து பொங்கல் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்று கூறுகிற அந்த அற்புதமான அந்த செய்தியை பெற்று வந்தவர்கள். ஆகவே there is no glory in the richness, ஐஸ்வர்யத்திற்கோ அல்லது மேன்மைக்கோ அல்லது படிப்பிற்கோ அல்லது உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்வதற்கோ ஒன்றுமே இல்லை. ஸோ அங்கே ஆண்டுடைய வழி என்று சொல்வது, நடந்து சென்ற பாதை என்று சொல்வது நம் அனைவருக்கும் அது ஜீவ பாதையாய் மாறினது. he made a new and living way, ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை he made it, அதை உருவாக்கினார் என்று சொல்லும் பொழுது that is from the beginning. அவருடைய வாழ்க்கை துவக்கம் முதலிருந்தே அதை அப்படி தான் அவர் வாழ்ந்தார். his death, அவருடைய மரணம் அப்படி தான் இருந்தது. அதுபோன்று எல்லா நிலையிலையுமே his life was, அவருடைய வாழ்க்கை என்று சொல்வது as an example for us, நம்ம எல்லோருக்கும் மாதிரியாகவும் இந்த பூமியிலே நம்மை எந்த நிலையிலையும் மனம் மடிந்து போகாமல், நாம் தோண்டு போகாமல், தாழ்வு எண்ணம் கொண்டு விடாமல் நம்ம எல்லோரையும் ஒரே சமமாய் தேவனுடைய குடும்பமாய் அதை இணைத்து வைத்து அவருடைய வாழ்க்கை என்ற அந்த வாழ்க்கை பயணம் இருக்கிறது, அந்த பாதை இருக்கிறதே, that gives us life. there is a living way. அது புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கம். எனவே ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர் குறித்து அவர் சொல்லும் பொழுது எப்படி அவர் சொன்னார் என்றால், மை பாடி, என்னுடைய சரீரம் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் பாடி இருக்கிறதை போல் தான் இருந்தாலுமே கூட his body was before God. அவருடைய சரீரத்தை இதோ நீ வேறொன்றை காணிக்கையாக கேட்டிருந்தால் கொடுத்துருப்பேன், எதை வேணாலும் கொடுப்பதற்கு ஆயுதம்தான். ஆனால் வெரி ப்ரெசியஸான விலையேற பெற்றது என்னவென்று சொன்னால் அந்த மணி, இந்த பணம் அல்லது காணிக்கை, இந்த தசம பாகம் இதையெல்லாம் கொடுக்கறது அதல்ல பெரியது. மை ஹோல் பாடி, என் முழு சரீரத்தையும் உமக்கென்று நான் படைக்க வந்தேன் என்று வந்தாரே பாருங்கள். தட் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்தனுடைய சரீரம். யூ ஹேவ் ஏ பாடி, உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கிறதா? யூ ஹேவ் மணி, பணம் இருக்கிறது என்று கேட்டால் ஒருவேளை நம்மள ஒரு சிலருக்கு இருக்காது தான். எல்லோருக்கும் ஆளுக்கு 10,000 ரூபா இருக்கிறதா காணிக்கை போட்டுருக்கேன்னு கேட்டால் ஐ டோன்ட் ஹேவ், என்னிடத்தில் இல்லை என்று அனைவர் சொல்லக்கூடும். ஆனால் யூ ஹேவ் ஏ பாடி, உங்கள் சரீரம் உண்டு என்று இருக்கிறான்னு கேட்டால் எஸ் ஐ ஹேவ் ஏ பாடி, தென் வாட் யூஆர் ஏ கிறிஸ்டியன், எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்று சொன்னால், அஸ் கிரைஸ்ட், கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்ததை போலவே ஆஃபர் தட் பாடி, அதைத்தான் அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நோ சப்ஸ்டிடியூட், அதற்கு சப்ஸ்டிடியூட்டாய் வேறொன்றையும் கொடுக்க அவர் கேட்கவில்லை. குர்பான் என்ற ஆலயத்திற்கு அவன் கொடுத்தவன் சப்ஸ்டிடியூட்டாய் ஒன்றை அவன் செய்தான். தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவதில்லை. அதற்கு பதிலாய் அவர்களுக்கு வயதான நாட்களிலே அவர்களுக்கு செய்கின்ற பணிவிடைகளுக்கோ அல்லது அந்த கஷ்டங்களுக்கோ உட்படுவதற்கு பதிலாய் குர்பான் என்று சொன்னால் ஐ ஆஃபர், நான் ஒன்றை தேவனுக்கு நான் செலுத்தி விட்டேன் என்று சொல்லிவிட்டு போயிறானே, தட்ஸ் அ சப்ஸ்டிடியூட். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை ஒரு மாற்றுதலாய் அதை வைத்து விட்டு அவன்
அவன் எஸ்கேப் ஆகி அவன் போய்விட பார்க்கிறான். நோ சப்ஸ்டிடியூட். அப்படிலாம் தேவனுக்கு அன்று ஒன்றை மறுத்து ஒன்றை சப்ஸ்டிடியூட் செய்துவிட்டு குர்பான் அதை செய்துவிட்டேன் என்று போவதெல்லாம் என்னோட ஒரு கிறிஸ்தவன் அவன் செய்திட மாட்டான். அவன் எப்படி இருப்பான்? தன் குருவை போலவே ஆஃபர் இஸ் ஹோல் பாடி. அவன் முழு சரீரத்தையும் அவன் ஜீவ வழியாகி அவன் ஒப்பு கொடுத்து அவன் வாழுவான். தட் இஸ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய ஜீவன். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இருக்கிறது, அங்கே படித்தவன் படிக்காது என்ற வித்தியாசம் இருக்குது, அல்லது ஜாதி இருக்கிறது, அல்லது நிறம் இருக்கிறது. எதை வைத்து நாம் மேன்மை பாராட்டினோம்? ஒன்றும் மேன்மை சபையிலே இல்லை. சபையில் இருக்கிற மேன்மை ஒரே மேன்மை என்னவென்று சொன்னால், பலிபீடத்திலே அவர்களோடு இருக்கிறார்கள், அதுதான் மேன்மை. அவர்கள் தங்களுடைய சொந்த சரீரத்தை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்காமல் அவர்கள் வாழ்கின்ற தான் தோன்றித்தனமாய் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. வேறு எதையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சப்ஸ்டிடியூட்டாய் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து பாருங்கள், ஹி வில் நாட் அதை அக்ரீட், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வாட் யூ வாண்ட்ஸ் நோ ஆஃபரிங், வேறு எந்த காணிக்கையும் இல்லை. யுவர் பாடி, உங்கள் சரீரத்தை ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றே அவர் விரும்பினார். ஹி லீவ் தேன், அதை அவர் வாழ்ந்து காண்பித்தார். இப்போ கிறிஸ்தவனாக இருந்தால் அந்த இயேசு கிறிஸ்துவத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக இருந்தால், யூ ஆல்சோ உங்களுடைய சரீரங்களையும் அவரே போலவே என்னை மீட்டெடுத்த கர்த்தர், தன் உயிரையும் தந்து என்னை ரசித்த என்னுடைய ஆண்டவர், அன்புள்ளவர், ஒரு சொட்டு ரத்தத்தையும் தனக்காக வைத்திராதவர், அவரை போலவே என் சரீரத்தையும் அர்ப்பணித்து, அதுவும் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து நான் வாழ்வேன். புத்தியில் ஆராதனை என்று சொன்னால் தட் இஸ் ஒரு ஆராதனையும் என்னிடத்தில் இல்லை. நான் வேறு எதையும் ஆராதிப்பது இல்லை. இந்த உலகத்தை அவனுக்கு முன்பாக தருகிறேன், ஆராதனை செய் என்று, என் தாழ பணியை ஆராதனை செய் என்று சொல்வேன். அப்போலே பே என்று தான் சொன்னார், பிசாசை என்று சொன்னாள். அதில் worship the Lord alone, கர்த்தரை ஒருவரையும் ஆராதனை செய்வேன். அவள் எஜமானுடைய பாதங்களை ஓயாது முத்தம் செய்தாள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவரே தான் முத்தம் செய்வார் இல்லாமல் பணத்தை முத்தம் செய்ய மாட்டாள், அல்லது உலக மோகத்தை முத்தம் செய்ய போய்விட மாட்டாள். அவள் வேறு எதையும் நம்பி நாடி மனுஷருடைய தயவை, மனுஷருடைய மேன்மையை ஒன்றும் அவள் தேடப் போவதில்லை. சிவில் கிஸ் த லார்ட்ஸ் ஃபீட் அலோன், தன்னுடைய எஜமானை அவருடைய பாதத்தை முத்தம் செய்வதை தவிர தன் அன்பை வேறொரு முத்தத்திற்கு காட்டிவிட மாட்டாள். ஆகவே நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யும் என்று சொல்ல வரும்பொழுது நமக்கு வருகின்ற கான்ஃப்ளிக்ட், அவ்வப்போது வருகின்றது எல்லாம் என்ன கான்ஃப்ளிக்ட் என்றால், சீசனுக்கு வருகின்ற அந்த கான்ஃப்ளிக்ட் என்னவென்று சொன்னால், 100 எஜமான் வந்து விடுவான் என்ற அந்த அச்சம். 100 எஜமான் ஏற்கனவே வைத்து வாழ்கிறார்கள், மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பணம் ஒரு எஜமான், அவனுடைய நண்பர்கள் ஒரு எஜமான், அவனுடைய படிப்பு எஜமான், அவனுடைய பதவி ஒரு எஜமான், நிறைய எஜமானே அவர்கள் கும்பிடுகிறார். அந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் வைத்து கூட ஆண்டவருக்கு அதை கொண்டு வந்து காண்பித்து, இதற்கெல்லாம் அதிகாரி நான் தான், மொத்தத்திற்கு என்னை வணங்கி விட்டாலே இதெல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னதை இயேசு, பிசாசே அப்பாலே தேவனாய கர்த்தர் ஒருவரையே தவிர வேறு ஒருவரையும் ஆராதிப்பா என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்கிற அந்த படைப்பு இருக்கிறதே, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் வேறொரு ஆராதனை என்று சொல்வதை புத்தி அற்ற ஆராதனை, இதையெல்லாம் நீங்கள் தொட்டு முத்தம் கொடுத்து விட்டு ஆராதனை அதை செய்து முடித்து விட்டு நீங்கள் நானும் உமக்கு ஆராதனை செய்ய வரேன் என்று சொன்னால் அது புத்தியற்ற ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்னவென்று சொன்னார், என்னை மாத்திரமே ஆராதிக்கிற ஒரு ஆராதனையை வைத்திருப்பதான். இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த முக்கியமான ஒரு பாதை. அந்த பாதையை கூட அநேகர் வாழ்வதில்லை. தன்னை கொடுத்தவருக்கு அவர் என்னை கேட்கிறார் என்று சொன்னால் உடனே கொடுத்து விட வேண்டாமா? நரகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு அவர் தானே அந்த நரகாக்கணைக்கு உள்ளே ஆக்கனை அடைந்து என்னை மீட்டெடுத்தவர், இப்பொழுது உன்னை எனக்கு கொடு என்று கேட்டால் அந்த ஜீவாதிபதிக்கு நம்மை அர்ப்பணித்து விட வேண்டாமா? அதுபோன்ற அர்ப்பணத்தில் கரை வந்து விடக்கூடாது, உங்கள் அர்ப்பணத்தில் குறை வந்து விடக்கூடாது. அவர் பார்த்து எல்லாம் அர்ப்பணம் சரியாக தான் இருக்குது, ஆனால் அங்கே ஊன் கொண்டு அதை பார்த்து விடக்கூடாது, அங்கே குறைவானதை கொடுப்பதை பார்த்து விடக்கூடாது. அங்கே நீங்கள் மதிப்பற்ற ஒன்றை நீங்கள் வைத்து அங்கே அது கண் சொருகி போனதையும், அங்கே நோய் கொண்டதையும், நசல் கொண்டதையும், வயதானதையும் கொண்டு வந்து கொடுக்கிறீர் என்பதை ஆண்டவர் பார்த்து விடக்கூடாது. யுவர் ஆஃபரிங் ஷுட் பி ஹோல்சம், முழுமையாக ஆண்டவர் தந்திருக்க வேண்டும். சர்வாங்க தகன பலி என்று சொல்வது ஏதாவது ஒன்றை ஒதுக்கி வைத்து விட்டு செல்வதல்ல, சர்வ அங்கமும் அங்கே பலியை கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டும். அதை தவிர வேறொரு வாழ்க்கை என்று சொல்வது ஒரு கிறிஸ்தன் வைத்திருந்திருக்க மாட்டான்.
A true Christian, உத்தம கிறிஸ்தவன் என்ன செய்வான் என்று சொன்னால், he'll check himself in the ஒவ்வொரு நாளும் பலிபீடத்திற்கு வருவான். ஆண்டவர் அதை எப்படி அவர் சொல்லுவான், நீ பலி செலுத்த பலிபீடத்திற்கு வரும்பொழுது என்று ஆண்டவர் அதை ஒவ்வொரு நாள் பலியாகவே அதை சொன்னார். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த நீ வரும்பொழுது உன் கண்களில் ஈனம் இருக்கிறதோ, உன்னுடைய கால்களிலே ஒரு தவறான பாதை ஓடுகிறதோ, உன் இதயத்திலே அங்கே சிந்தைகள் தவறாக இருக்கிறதோ என்று எல்லா அங்கங்களையும் அவன் சோதித்து பார்க்கக்கூடியது அவனுக்கு அவசியமாய் போய்விடுகிறது. அது ஏனென்றால் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று எபிரேயர் 13 சொல்லுவாரே பாருங்கள். நம்ம எல்லோருக்கும் என்ன உண்டு? எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பைபிளோடு எழுதி வைத்து, ஐ ஹேவ் அ ஆல்டர், எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு. ஐ வில் கோ தேர் அண்ட் செக் இட் அப். நான் செக் பண்ணுவதெல்லாம் எவ்ரி திங் இஸ் ஆன் த ஆல்டர். அந்த பலிபீடத்தை எல்லாம் வந்திருக்கிறதா என்பதே பாருங்கள். அரைக்குறை என்று வந்துவிடக்கூடாது. நாட் ஈவன் எ ஸ்மால் திங், கொஞ்சம் கூட வந்துவிடக்கூடாது. அதை இரண்டாவது எஜமானை ஒன்று எட்டி பார்த்து விடக்கூடாது. அநேகருக்கு 100 எஜமான் இருக்கிற பரவாயில்லை, எனக்கு 4 எஜமான் வைத்து கொண்டேன் என்றால் ஒருவன் வாழுவான். அநேகர் வேசிகளாக இருக்கிறார்கள், எத்தனையோ தீமைகளை உள்ளே போவார்கள். எனக்கு ஒரே ஒரு வேசித்தனம் மட்டும் ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டு வாழுவதா? ஆகவே அந்த பலிபீடத்தில் முழுமையும் அங்கே இருக்கிறதா என்று அவன் சோதித்து பார்ப்பான். ஆண்டவரும் வந்து சோதிப்பான். பேதுருவே, நீ இவைகளை காட்டிலும் என்னை அதையும் அன்பு கூறுகிறாய் என்ன? அந்த ஒன்று தான் அப்பொழுது வந்தது, ஒரே ஒன்று தான், மீன் தான். படகு நிறைய மீன்கள் வந்ததை பார்த்து அவர் கேட்டார், இவைகளை காட்டிலும் என்னை நீ அன்பு கூறுகிறாய்? எஸ், ஐ லவ் யூ, உன்னை அன்பு கூறுகிறேன் என்று சொன்ன பிறகுதான் ஹி கமிட் சம்திங், ஒன்றை ஊழியத்தை அவர் ஒப்பு கொடுப்பார். வேறொரு மனிதனுக்கு அவர் தன்னை போல் இல்லாதவனுக்கு அதை ஒப்பு கொடுத்து விட மாட்டாங்க. எல்லோரும் கனமுள்ள பாத்திரம் கனவீன பாத்திரம் என்று இந்த பெரிய வீட்டில் இருக்கத்தான் செய்யுது. கனவீனமான பாத்திரங்கள் நிறைய யூஸ் ஆகிறது, உடைந்து போகிறது. மண் பாத்திரங்கள் உடைந்து குப்பையிலே போய் கொண்டு தான் இருக்கிறது. அதல்ல, கனமுள்ள பாத்திரம் எஜமான் யூஸ் பண்ணி என்று பொன்னும் வெள்ளியுமான தன்னை சுத்திகரித்து கொண்டு தன்னை எஜமானுக்கு உகந்த பாத்திரமாய் வைத்திருக்கிறதே பாருங்கள். அதுபோன்ற அர்ப்பணம்தான் த பாடி ஆஃப் கிறிஸ்துவனுடைய அந்த சரீரம். அதை குறித்து 1 கொரிந்தியர் அந்த 11ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஒரு ஆரம்பிப்பதையே பாருங்கள். கர்த்தர் தன்னை எனக்காக ஒப்புவித்தார். இப்பொழுது நான் என்னை கர்த்தருக்காக ஒப்புவித்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை எங்கேருந்து பெற்றுக்கொண்டேன்? ஒப்புவிக்கிற அந்த வாழ்க்கை. அந்த அருமையான ஒரு பாடலை அந்த நடராஜ முதலியார் பாடுவார். ஒப்புவித்தேனையனே சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாயர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அதுபோன்று பாடல்களெல்லாம் அற்புதமான பாடல்கள், நிறைய பாடல்கள் கிறிஸ்தவ உலகத்திலே மறக்கப்பட்டு போய்விட்டன. ஏதோ ஒரு டூயட் பாடல் பாடுவதை போல், அப்படி ஆகாயத்தில் இருந்து கொண்டே பாடுவதை போல் அந்த உணர்வுகளை தூண்டிவிட்டு பாடுகிறார்கள். இல்லாமல் அது சினிமா கொட்டைகளை கூட நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் கூட அவன் பாடி விடுகிறான். நல்ல பாடல்களை மறந்து விட்டார்கள். அது ஏனென்றால் பிசாசு திருடி விட்டான் என்று சொல்ல வேண்டும். ஒப்புவிக்கிற வாழ்க்கையை நைஸாக அவன் திருடி விட்டபடினாலே அது போன்ற பாடல்களும் சபையிலிருந்து மறைந்து போய்விட்டது. அதுபோன்று அதை அவர் நான் உங்களிடத்தில் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுவதை, இந்த ஒப்புவிக்கிற வாழ்க்கையை நான் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அது எப்படி எழில் அவர் காட்டி கொடுக்கப்பட்டான் அன்று ராத்திரியிலே அப்பத்தை அவர் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். அவர் கொடுத்தது அந்த பங்கை பார்த்தீர்களா? அவர் அந்த அப்பத்தை அல்லது தன்னுடைய சரீரத்தை அவர் எடுத்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்கிறார். தன்னுடைய ஓன் பாடி, அந்த சொந்த சரீரத்தை அவர் எடுத்து அதை ஹி கேவ் தேங்க்ஸ், நன்றியோடு கூட தான் படைத்தார். படைக்கின்ற கர்த்தருக்கு படைக்கின்ற யாதொன்றும் கஷ்டப்பட்டு படைத்து விடக்கூடாது. எப்படி படைத்திருக்க வேண்டும்? ஸ்தோத்திரம் பண்ணி அதை 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 புகழ்ந்து படைத்திருக்க வேண்டும். இயேசு கொல்கத்தா அவர் போவதற்கு முன்பாக அந்த கெத்செமனிலே பமாலையிலே பாடினான் என்று எழுதியிருக்கிறது. ஹி வாஸ் ஹாப்பி டு ஆஃபர் ஹிம்செல்ஃப், தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு அப்படி ஒரு பாடி மகிழ்ந்து அந்த கெத்செமனிலே அவர் ஏறினார். அவர்
கடைசி மட்டும் அந்த சிலுவையில் அறையப்பட்டு உடம்பெல்லாம் குருதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த எருசலேம் குமாரத்தில் அழுதார்களே பாருங்கள். அந்த நேரத்தில் கூட அவர் அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு வீரத்தை வைத்திருந்தார். யாருக்கும் அழுகிறீர்கள்? எனக்காக அழுகிறீர்கள்? டோன்ட் வீப். எனக்காக நீங்கள் ஒருபோதும் அழாதிருங்கள். நான் கர்த்தருக்கென்று ஒப்புவித்த வாழ்க்கையை வாழ்ந்து சித்தம் செய்து நான் பச்சை மரமாக இருக்கிற மனுஷன். வேண்டுமானால் சுயசித்தத்தில் வாழுகின்ற உங்களுக்காக நீங்கள் அழுங்கள். உங்களை ஒப்புவிப்பதற்கு நீங்கள் வாழுங்கள். நான் ஒப்புவித்து வாழ்ந்து ஜெயமாய் நான் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு போகிற வெற்றி சேரத்தில் நான் ஏறி இருக்கிறேன். உங்களுக்கு வேண்டுமானால் இது சிலுவையாக அது தோன்றலாம். ஆனால் வானங்களின் வழியாக இந்த சிலுவையின் வழியாகத்தான் அவமானங்களை எண்ணாமல் சிலுவையை சகித்து வானங்கள் வழியாக ஏறி பிதான் வலது பார்சத்தில் உட்கார போகின்ற இன்னும் ஃபியூ மினிட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரம் நான் மரித்தவுடன் பிதாவையின் நாவையும் இடத்துல ஒப்புவிக்கிறேன் என்று என் ஒப்புவித்த வாழ்க்கையை அவரிடத்தில் மீண்டும் சமர்ப்பணம் செய்துவிட்டு ஐ வில் சிட் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர் அண்ட் பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் நான் உட்கார போகிறேன். யூ டோன்ட் வீப் ஃபார் மீ. யூ ஸ்டார்ட் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து உங்களை ஒப்புவித்து நீங்கள் வாழுங்கள். இஃப் யூ டூ தட் யூ வில் பி ஆல் த டைம் க்ரீன், பசுமை நிறைந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள். நான் நடந்து வந்த பாதையை பார்த்து சோகம் நிறைந்ததை போல் யார் சொல்வது? சிலுவை பாதை என்று சொன்னால் கஷ்டம் என்று யார் சொன்னது? சிலுவை பாதம் என்றால் அழ வேண்டும் என்று சொன்னது யார் சொன்னது? நோ, டோன்ட் வீப் ஃபார் தட். இப்படிலாம் செய்து நீங்கள் பின்னால் வருகிறவர்களுக்கு ஏதோ சிலுவை பாதை என்று சொன்னால் அழ வேண்டும் போல் என்று எண்ணிக்கொள்வார்கள். டோன்ட் டூ தட். லுக் அட் மீ. என்னை பாருங்கள். வேண்டுமானால் செங்குருதியை பார்த்து கொண்டு இருக்கலாம். பட் இன்சைட் ஐ ஆம் ஸோ கிரீன். புறமான மனிதன் அங்கே நொறுக்கப்பட்டு உடைவிட்டு இருந்ததை போல் தோன்றினாலும் உள்ளான மனிதன் நான் பூரணம் அடைந்தார். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஹி வாஸ் பிகேம் பர்ஃபெக்ட். பூர்ண வடிவம் கொண்டவராய் அவர் எல்லோருக்காகவும் அவர் பாடுபட்டு அந்த ஒப்புவித்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்து பூர்ணமடைந்து போகின்ற வாழ்க்கையை பார்த்து யாராவது அழுவார்களா? 100%. 100 மார்க் வாங்கின ஒரு பையன் ஒருவன் இருக்கான்னு வைத்துக்கொள்வோமே. இந்த மிஸ்டர் ஜேக்கப் சார் எந்திருங்களேன், எழுந்து இவர் 100 மார்க் வாங்கியிருக்கிறார். இங்கே கொஞ்சம் தள்ளி நிலங்கள் இப்படி நின்று நடுவில் வைத்துக்கொண்டு எல்லோரும் இப்படி கையெடுத்து ஐயோ ஜேக்கப் போய் விட்டாயே என்று எவ்வளோ அழுவார்ல. ஜேக்கப்பையே உனக்கு இப்படி ஒரு கஷ்டமா, உனக்கு இவ்வளோ ஒரு வேதனையா, கண்ணாடி வரைய போட்டுருக்குற, ஐயோ என்னப்பா ஆச்சு உனக்கு என்று இப்படியெல்லாம் கும்மி எண்டித்து கொண்டா இருப்பார்கள். உட்காருங்கள். ஜேக்கப் 100 மார்க் வாங்கினவர் பார்த்து யாராவது அழுவார்களா? பூர்ணமடைந்த பட்ட பாடுகளினாலே பூரணத்தை அவர் பூர்ணமடைந்தார் என்று சொல்லியிருந்த வாழ்க்கையை பெற்றவர்களுக்காக போய் யார் அழுவார்? ஸோ தி மிஸ்டுக் இட். அதை தவிர அவர் எண்ணினபடினாலே ரெபியூக் தம். அவர்களை கடிந்து கொண்டார். அவர்களை சபிக்கவில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் எந்த மனுஷனையும் சபித்ததில்லை. மனுஷன் சில சமயங்களே அவன் தூற்றுவான், பின்பு சபிக்கவும் கூட செய்வான். அவர் சபிக்கவில்லை. டோன்ட் வீப் ஃபார் மீ, எனக்கு அழாதீர்கள் என்று தான் சொன்னார். என் நிலைமை என்னவென்றும் நல்ல அழகாக அந்த அந்த ஸ்திரீகளுக்கு விளக்கி சொன்னார். யாருக்கு அவர் அப்படி ஒரு பிரசங்கம் செய்தார்? அந்த தன் மீது பிரதாபத்தை போல் அழுதை போல உள்ள பெண்களுக்கு ஹி டிஃபைன்ட் இட். அதை விளக்கி அதை சொன்னார். ஏனென்றால் ஐ ஆம் கிரீன். காரணம் என்னவென்றால் நான் பிதாவின் சித்தம் செய்து கொஞ்ச நேரம் நான் அவமானத்தினால் சிலுவையை சகித்து வானங்களுடைய ஏறி பிதா வலது வாசத்தில் போய் மகிமையிலே நான் முடிசூட்டப்பட போகிறேன். கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் அந்த பாடுகளை உத்தரமடைந்து அவர் மகிமையினாலே முடிசூட்டப்படுகிற காரணேசன் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களே, இந்த அத்தனை மக்களும் எருசலேம் மக்கள் மத்தியிலே எனக்கு இப்போதான் என்ன வைத்திருக்கிறார் அங்கே தயாராய் அங்கே ஒரு கிரீடத்தை வைத்து எனக்கு முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது. நீங்கள் என்னடா என்றால் இப்படி எனக்காக போய் அழுகிறீர்களே, உங்களை பார்த்தால்தான் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். ஆகவே அந்த மகுட வாழ்க்கை என்று சொல்வது இந்த உலகத்தில் வேறு எங்குமே இல்லை. ஜெயம் பெற்று மகுடம் சூட்டுகிற வெற்றி வாழ்க்கை என்று சொல்லுவதோ, அல்லது நீங்கள் சோதிக்கப்பட்ட பிறகு அவன் சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பிறகு அவன் ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று இருக்கக்கூடிய பாக்கியம் எங்கே இருக்கிறது? உங்களுக்கு யாராவது எழுதி கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்று எழுதி கொடுத்தால உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவியத்திற்கு பிறகு ஒரு கிரீடம் காத்திருக்கிறது. ஒரு காரணேசன் அந்த சேவானுக்கு காத்திருந்ததை போல் அவன் மரித்து அவன் போகும்பொழுது அவனுக்காக ஆண்டவர் எழுந்து நின்று ஆண்டவர் வலது வாரத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்றான் எழுதியிருக்கிறது. எழுந்து நின்றது தன்னுடைய தாசனை வரவேற்பதற்காக, தன்னை போன்ற ஒரு பாதையிலே கடந்து வந்தவனை முடிசூட்டுவதற்காக. ஹி ஆனர்ட் ஹிம். அவரை கனப்படுத்தி வயதானவர் ஒருவர் இருக்கும் பொழுது எழுந்து நிலை என்று அங்கே அவர் அங்கே லேவி ராமத்திலே அங்கே புத்தி சொல்லப்பட்டிருக்கும். உபாகமத்திலே புத்தி சொல்லப்பட்டிருக்கும். வயதானவரை கண்டால், நரைமுடி உள்ளவரை கண்டால் என்ன செய் எழுந்தனில் என்று எழுதியிருக்கிறது.
ஐ டிட் தேட். என்னுடைய தகப்பனார், சொந்த தகப்பனார், அவர் வீட்டிற்கு உள்ளே வந்தாலே நான் மாத்திரமில்லை, எங்கள் வீட்டில் எல்லோருமே அங்கே எழுந்து தான் இருப்பார்கள், உட்கார்ந்து கொண்டே இருக்க மாட்டார்கள். இட்ஸ் அ கிரேட் திங். அப்படிலாம் வசனத்தின்படி வயதானவர்களை கண்டு எழுந்து நிற்பதோ, அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோ என்று இருப்பதெல்லாம் இஸ் ஒண்டர்ஃபுல். அது வேதத்தின்படி செய்வது சரிதானா? எஸ், யூ மஸ்ட் லேர்ன் தட். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா ஒன்றும் வருவதில்லை. ஒரு வயதான ஒரு பிச்சைக்காரன் வந்தால் கூட ஐயா வாருங்கள் என்று சொல்லி உட்காரலாம் என்று கூட வேண்டியதிருந்தால் அதை கேட்கக்கூட வேண்டும் தான். அது ஏனென்றால் தலைநிறை கொண்டவன், அவன் ஒரு ஞானி என்றோ அவன் பரிசுத்தவன் என்றோ அல்ல. ஈவன் த ஏஜ், அவன் அந்த வயசு நிமித்தம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இங்கே ஸ்தேவானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கணமோ, ஹி லிவ் லைக் மீ, என்னை போல் தன்னை ஒப்புவித்து வாழ்ந்தவன், தன்னை முழுமையும் ஒப்புவித்து அந்த சனகரி அந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் அந்த கூட்டத்திற்கு அவருடைய முக்கியமான அந்த பங்கேற்க வந்து கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னவன். அவனுடைய வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று அவர்களை சாடியவன். அவன் திருமணம் கூட ஆகவில்லை ஸ்தேவான், அந்த வாலிபன். அப்படி அவன் கிறிஸ்துவுக்கு சாட்சியை அவன் முழங்கின, தன் உயிரையும் பணையமாய் வைத்து அப்படியெல்லாம் சாட்சி சொன்னவன், சத்தியத்தை பேசினவன். அவர்கள் நரநர் என்று பல்லை கட்டித்து ஆத்திரம்தான் அடைந்தால் எல்லாம் உணர்வு ஒன்றும் உணர்வடையவில்லை. கொல்லப்பட்டு அந்த பொழுது ஜீசஸ் ஆனட் தம். ஏசு அந்த ஸ்தேவானை அவர் கனம் பண்ணினாரே பாருங்கள். அதுபோன்ற கனமுள்ள வாழ்க்கையை தான் அட் தி எண்டு, முடிவிலே எல்லோருக்கும் காத்திருக்குது. யூ வாண்ட் தேட். அந்த கனமுள்ள வாழ்க்கையை தான் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களாம். அந்த ஜீவ பாதையை விட்டு விலகாமல் அந்த ஜீவனையை நோக்கி பார்த்து அவர் நோக்கி பார்த்து ஓடக்கடுவோம் என்று சொல்லி இன்று அந்த பரிபூர்ண ஜீவனுக்குரியவரை நீங்கள் நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? தேட் இஸ் த லைஃப். அந்த வாழ்க்கையை ஓட்டம் என்று சொல்வது நம்ம எல்லோரும் வாழ்ந்து குருவை போலவே வாழுகின்ற ஒரு ஓட்டம். ஆகவே அவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை, அதுவும் அந்த கடைசியிலே அந்த ராத்திரி நேரத்தில் அந்த அப்பத்தை எடுத்து காட்டி கொடுக்கப்பட்ட மரணத்திற்கு முன்பாக வரக்கூடிய இந்த வெரி ஆல்மோஸ்ட் எ டே, அந்த ஒரு நாளுக்கு முடிய போயின அந்த நேரத்தில் அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இட் வாஸ் புரோக்கன், அதை பிட்டு என்று தமிழில் அதை ரொட்டிக்காக வேண்டி எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஹி புரோக் இட் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுவதில் அவன் கண்ட காரியம், இந்த தமிழ் வித்வான்கள் கண்டதெல்லாம் அதை எப்படி அந்த ரொட்டியை போய் உடைத்தது என்று எழுத முடியும், பிட்டு என்று போட்டுக்கொள்வோம் என்று போட்டுக்கொண்டார். அது ஒன்றும் தப்பில்லை என்று எண்ணியிருப்பார்கள். அது அவருடைய கூற்றின்படி சரியாக இருந்தாலும் ஒரிஜினல் அந்த டிரான்ஸ்லேஷன்படி எழுத வேண்டும் என்று சொன்னால் ஹி புரோக் இட், அதை உடைத்தார். தேட் இஸ் ஹிஸ் பாடி. அதுதான் சரியானது. அவருடைய சரீரம் நமக்காக வினைசெய்யப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அதைத்தான் கீழே அதையும் சரியாக எழுதித்தான் வைத்து விட்டார்கள். அந்த ஏசாயா 53 தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். ஹி வாஸ் புரோக்கன், ஹிஸ் பாடி வாஸ் புரோக்கன் ஃபார் காட். தேவனுக்காக, தன் பிதாவுக்காக அது நொறுக்கப்பட்ட அந்த சரீரம். அதை குறித்து அவர் என்ன எழுதுகிறார்? வாங்கி புசிங்கள் என்று சொன்னார். தட் மீன்ஸ் நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீரம் பிறருக்காகவே பிரயோஜனம் உள்ளதாய் மாறியதை போலவே நீங்களும் இதை வாங்கி புசித்து, பவுல் சொன்னதை போலவே என்னிடத்தில் நான் பெற்றுக்கொண்டதை, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கின்ற வாழ்க்கை. அவர் எப்படி குருவானவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், அவர் தன்னுடைய வாழ்க்கையை, அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஈட்டின் இதை புசிங்கள் என்று சொன்னாரோ, உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய சரீரமும் இதே போலவே, பவுல் சொன்னதே போலவே, நான் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். உங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதுதான் இந்த அப்பம் விற்குதலிலே வரக்கூடிய அடுத்த அல்லது ஆஃப் அல்லது மேஜர் என்று கூட சொல்லலாம். பாதியை கூட வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது மேஜராய் கூட வைத்துக்கொள்ளுங்கள். மேஜரான முக்கியமான ஒரு வாழ்க்கை என்னவென்று சொன்னால், மை லைஃப், திஸ் பாடி, அந்த சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுப்பதும், அவருக்காக நான் வாழ்வதும், பின்பு நான் என்னுடைய வாழ்க்கையை சிதைந்து 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 ஒரு மெழுகுவர்த்தியை போல் அது உருகி 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 வந்து அது தனக்காக அது எரியவில்லை, பிறருக்காகவே அது எரிந்து உருகியதை போலவே
அந்த சிதைந்த வாழ்க்கையிலே மேக் அதர் பீப்புள் டு லிவ், மற்றவர்களை வாழ வைக்கும்படி வாழ்கிறோமே பாருங்கள் ஒரு வாழ்க்கை. தட்ஸ் எ கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி மேஜையிலே அப்பம் இருக்கிறோம் என்று வருகிறவர் வரிசையை வந்துவிட்டு போய்விடுவது போல் போய்விடக்கூடாது. அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீரம் உடைபட்டு எனக்கு நான் பெற்றுக்கொண்டதை என்று சொல்லி அந்த பகுதியை பிறருக்கு கொடுக்குற அந்த வாழ்க்கையை அதுவும் மாற வேண்டும். பிறரை வாழ வைக்கிற நோக்கம் என்று இருக்கிறதே, அதை உடனடியாக எல்லாம் முழுமையாக வந்துவிடும் என்று நான் நம்பவில்லை. ஐ ஹவ் சீன் தட், நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ எனக்குரிய ஒரு போராட்டங்களை சந்தித்து தான் அதை தாண்டி நான் வர வேண்டி இருந்தது. அதுபோன்று அந்த ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அப்பம் இருக்க ஆரம்பித்து விட்ட நாளிலே இந்த கத்தோலிக்க சபைகளிலே அந்த ஒரு விழாவை கொண்டாடுவார்கள். அது என்னமோ சொல்வார்கள், இந்த பிள்ளைக்கு அந்த என்ன சொல்வார்கள், ஒரு என்னது புது நன்மையா, ஒரு புது நன்மை பெறுவதை எப்படி கொண்டாடுகிறார்கள். அப்போ நான் கத்தோலிக்க வீடுகள் பக்கத்தில் இருந்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு விருந்து வாங்கல் இன்றைக்கி என்னுடைய மகனுக்கு, என்னுடைய பையன், என்னுடைய மகள், அவளுக்கு புது நன்மை என்று பெற்றிருக்கிறார். அவளுக்கு அதை ஒரு ஏஞ்சல் போல் ட்ரெஸ் பண்ணி உட்கார வைத்து வாருங்கள் சாப்பிடுவாங்க என்று சொல்லும்போது ஓகே, அந்த பிள்ளையை மகிழ்ச்சிக்காக நான் சாப்பிட போகலாமே ஒளியே, ஆஹா அப்படியா, இதுதான் புது நன்மையை வாழ்க என்று அதை வாழ்த்துவதற்கு அல்ல, அந்த புது நன்மையை அல்ல, அது அவர்கள் செய்கின்ற ஒரு பகுதி. ஐ டோன்ட் வாண்ட் டு கொஸ்டின் அதர்ஸ் ஃபெய்த், மற்றவருடைய ஃபெய்த்தை நான் கொஸ்டின் பண்ணுவதில்லை. இயேசு ஒரு நாளும் ரோமருடைய சாம்ராஜ்யத்தின் அடியில் தான் நாங்கள் இஸ்ரேல் வாழ்ந்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த விசுவாசத்தை அவர் மாற்றினாரா? அத்தனை பட்டணத்தார் ஏதென்ஸ் அந்த நாட்டிற்கு அவர் சென்றார் பவுல். அவருடைய விசுவாசத்தை அவர் ஒன்றும் கொஸ்டின் பண்ணவில்லை. ஏன்னா இத்தனை சிலையில் வைத்திருக்கிறீர்களே மூடர்களே என்று அவர் கேட்கவில்லை. நான் பார்த்த பொழுது உங்களிடத்தில் பக்தி வைராக்கியம் உண்டு என்று நான் கண்டேன். அடேங்கப்பா, எவ்வளோ பக்தி வைராக்கியம், இன்னொரு பீடம் கூட வைத்திருக்கிறீர்கள், அறியப்படாத தேவன். நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா, நீ அறியப்படாத தேவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்களே, அதைத்தான் சொல்ல போய் என்று அவர் சொல்ல அவர் ஆரம்பித்தார். அல்லாமல் we are not supposed to question somebody's faith. பிறருடைய விசுவாசத்தை கொஸ்டின் பண்ணி அதை ஊண்டு பண்ணிவிடக்கூடாது. லெட் இட் பி தேர், அங்கே இருக்கட்டும், நான் அவனுக்கு வெளிச்சத்தை காட்டுவேன் என்று நீங்கள் வெளிச்சத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பெல்லாம் இருக்க வேண்டும். அதுதான் சரியானதே ஒழிய யாரோ சிலர் தப்பானதை அவர்கள் செய்து அடி வாங்கி கொண்டு வந்து பார்த்து கொண்டு சுவிசேஷமே சொல்வதற்கு பயந்தவர்கள் இருக்கிறார்கள். நானும் சுவிசேஷம் சொல்கிறேன். இங்கே சுவிசேஷ கூட்டம் 4 குழாயை வைத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நான் பேசுகிறோம். சுனாமி அந்த பேர் என்ன, அந்த கொரோனா காலத்திலேயும் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேட்கத்தான் செய்கிறது. அவ்வளவு பேருக்கு அமைதியான நேரம். அட்டேங்கப்பா, கொரோனா காலத்தில் சுவிசேஷம் சொல்வது ஒரு பெரிய பாக்கியம். மூச்சு சத்தம் கேட்பதில்லை, அங்கே பஸ்ஸு சரியாக ஓடுவதில்லை, ஆட்கள் இடமாட்டம் இருப்பதில்லை, கூடி போவதில்லை. அந்த நாட்களில் எவ்வளோ கம்பீரமாய் நம்முடைய கொரோனா காலத்திலே நம்முடைய இந்த 4 குழாய்களிலே நாம் ஆண்டவரை பற்றி நாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதையெல்லாம் நீங்கள் மறந்து விட்டீர்களாம். நம்முடைய கம்பீரமான அந்த சுவிசேஷ துணியை ஒரு நாளும் நாம் குறைத்ததே இல்லை. ஆக அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை, அதுபோன்ற ஒரு வாழ்க்கை தேவனுக்காக அதை அவர்கள் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். இதை உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்பதை மறந்து விடாதீர்கள், நினைவு கூறுங்கள். டோன்ட் ஃபர்கெட் தேட், ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். லிவ் ஃபார் அதர்ஸ். அல்லது பவுல் அங்கே சொன்னதை நான் கர்த்தரிடம் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதைத்தான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்வதற்கு இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அந்த 23ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள பகுதியை காலமெல்லாம் தியானிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே சகல ஞானமும் இருக்கிறது. அனந்த ஞானம் என்று சொன்னால் மெனி ஃபோல்டு விஸ்டம் என்று பெயர். சபையில் அனந்த ஞானம் விளங்குகிறது என்றால் ஒன்றே பேசிக்கொண்டு இருப்பதல்ல. இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் தெர் இஸ் மெனி ஃபோல்டு விஸ்டம். ஏராளமான ஒரு தாமரை மலரை பார்த்தால் எத்தனை பெட்டல் இருக்கிறது, எத்தனை அதிலே அந்த இதழில் இருக்கிறதே பாருங்கள். அதுபோல் அனந்த ஞானம் மெனி ஃபோல்டு விஸ்டம் இஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. வி கேன் ஸ்பீக் அண்ட் ஸ்பீக் அண்ட் ஸ்பீக். இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அந்த அதிகாரத்தில் அந்த பகுதியை அவருடைய சரீரத்தை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொன்னால் காலமெல்லாம் பேசலாம். இந்த மெனி ஃபோல்டு விஸ்டம், ஏராளமான ஞானம் அங்கே அடங்கி உள்ளது. ஆகவே இந்த மேஜர் திங், பிரதான பகுதி என்னவென்று சொன்னால், நான் அவரிடத்தில் வாங்கி புசித்ததை ஐ மஸ்ட் லிவ் லைக் தேட். நானும் இந்த சரீரத்தில் நொறுக்கப்படாமல் பிறருக்கு ஆசீர்வாதமாய் ஒன்றும் வரப்போவது இல்லை. ஒரு மெல்லிய மாவிலே அதை அந்த யூத மக்கள்
அந்த ரொட்டியை சுடுவார்கள். மெல்லி மாவு என்றால் என்னவென்று அர்த்தம் தெரியுமா? அதை நன்றாக நொறுக்கினதாக வைத்திருப்பார்கள். 10ஆம் நம்பரில் நீங்கள் சலித்தால் அது நிறைய பெரிய பெரிய துண்டாக கிடக்கும். அதையும் உடைத்து சலித்தால் 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் அது 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் வரைக்கும் அவ்வளவு நசுக்கி மெல்லிய மாவு தொட்டால் அப்படி பஞ்சு போல் இருக்கிற மாவை வைத்து தான் அவர்கள் சப்பாத்தி சுடுவார்கள். உங்கள் வீட்டில் நன்றாக சப்பாத்தி செய்வதற்குரிய ஒரு ஆலோசனை அங்கே தான் கிடைக்கிறது. என்ன ஆலோசனை? நன்றாக ஆசீர்வாதம் சப்பாத்தி அல்லது பஞ்சாபி சப்பாத்தி மாவு என்று பிசைந்து விடாதீர்கள். அது என்ன செய்து பாருங்கள், கொஞ்சம் சலித்து பாருங்கள். கரடமடாக இருக்கலாம், தூக்கி என்ன செய்யுங்கள், எறியுங்கள். நன்றாய் உடைக்கப்பட்டு மெல்லிய மாவை நன்றாய் எடுத்து வைத்து சுட்டு பாருங்களேன். உங்கள் ஆசீர்வாதம் அந்த வாங்கினது அந்த சப்பாத்திலே 1/4 பங்கு அந்த வெளியே தான் கிடக்கும். அதையும் சேர்த்து நீங்கள் செய்தால் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக இருக்கும்? அது முரடாய் தானே இருக்கும். எவ்வளோ வேணுமோ அந்த அடித்து பாருங்கள், உடைத்து பாருங்கள், அது முரடாய் தானே இருக்கும். வடநாட்டுக்காரன் அவனுடைய சப்பாத்தியை அவன் இந்த பாக்கெட்டில் வாங்குவதில்லை. நாம் தான் பாக்கெட்டை போட்டு இங்கேயே வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அவன் அதை நன்றாக கிரைண்டு பண்ணி அவன் சுட்டு வைக்கிற சப்பாத்தி இருக்கிறதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏனென்றால் அவர்களே அதை நல்ல குவாலிட்டி கோதுமையை செலக்ட் பண்ணுறதுலேயே அவளுக்கு திறமை பெற்றவர்கள். நல்ல கோதுமையை செலக்ட் பண்ணி அதை அற்புதமாய் அரைத்து மெல்லிய மாவை செய்து பாருங்கள். அதுபோல் கிரஸ்ட் அவர் தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார் என்று சொன்னார். இது அப்பம், இது வாங்கி புசிங்க என்று சொன்னார். ஃபுல்லி புரோக்கன், முழுவதும் உடைவிட்டு போன நொறுண்ட ஒரு மாவு தான் அந்த மெல்லிய மாவு. வெரி டேஸ்டி ஒன். அதுபோன்று சில சமயத்தில் சப்பாத்தி இவ்வளோ அடுக்கி வைத்திருந்தாலும் 2 சாப்பிட்ட உடனே நமக்கு என்ன வருவதில்லை, அடுத்து சாப்பிட வேண்டும் போல் வருவதில்லை. அதை கிழித்து அதை கச்சக்கு என்று மென்று அதை சாப்பிடுவதற்குள்ளாக கொஞ்சம் கஷ்டமாகி போய்விடுது. ஐ ஹவ் டேஸ்டட் நன்ற மெல்லிய மாவிலே சுட்ட சப்பாத்தி சுடுகிற சிலர் வீடுகளுக்கு நான் சாப்பிட்ருக்கிறேன். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்மெல். அந்த வீட்டினுடைய அந்த கோதுமையுடைய மனமே ஒரு தனி. அதை சூஸ் பண்ணி அதை நல்ல கோதுமையை எடுத்து அதை சலித்து அதை அற்புதமாய் சுட்டு தெரியாலே பாருங்கள். எந்த ஆசீர்வாதம் அந்த சப்பாத்தியிலே அந்த கோதுமையுடைய அந்த மண்ணையெல்லாம் அந்த வேணால் குச்சியாக கிடக்கும். அரைக்காமல் இருப்பான், அவனுக்கு லாபம் அதில் தானே இருக்குது. நல்ல வெயிட்டு கிடைக்கும். எல்லாம் போட்டு அரைத்து வைத்து நீங்கள் எவ்வளோ அடித்து உதைத்து அதை குத்தி அந்த மாவை பிசைந்து எடுத்தாலும் வருவதில்லை. ஃபுல்லி புரோக்கன், முழுமையாக உடைபட்டு அந்த மாவு முழுமையாக உடைபட்டு அந்த கோதுமை அதெல்லாம் ஐயா அங்கே டேஸ்ட் இருக்கிறது. அந்த மெல்லிய மாவை தான் அவர்கள் யூதரில் வைத்தார். அதை தான் எங்கேயும் ரெஃபர் பண்ணுகிறார். தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார் என்றால் இந்த ஆசீர்வாதம் இந்த கோதுமை மாவை போல் இல்லை. யாரும் பிராண்டை வைத்து யாரையும் குறை சொல்லவில்லை. அவர்களுடைய யாரும் நன்றாக நடக்கட்டும், அதை நான் சொல்லவில்லை. ஆனால் அதுபோல் அவர்கள் அதை அவர் செய்யவில்லை. அவருடைய சப்பாத்தியானது அவருடைய நொறுங்குண்ட பகுதியானது தேவன் அவரை நொறுக்க சித்தம் கொண்டதெல்லாம் கம்ப்ளீட்லி கிரஸ்ட். அங்கே 1ஆம் நம்பர் நீங்கள் சலடையை வைத்து சலித்தால் கூட அங்கே திறனானது ஒன்றும் அங்கே இருப்பதில்லை. அத்தனையும் மெலிதாய் அங்கே மாறிவிட்டதை போல் இருக்கும். சச் அ கிரஸிங் அது போன்று நொறுங்குண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் யூ கேன் பிளஸ் அதர்ஸ், பிறரை ஆசீர்வதித்துவிட முடியும். நறுங்குண்டமான இருதயத்தை தேவரீர் புறக்கணீர். தேவன் அவர்களுக்கு ரொம்பவும் சமீபமாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் they gave themselves, தங்களை ஒப்பு கொடுத்து அந்த நொறுங்குண்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஆகவே அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை என்னவென்று சொன்னால் கிறிஸ்தனுடைய வாழ்க்கை வாங்கி புசியுங்கள். மை லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை பிறருக்கு புசிக்க தகுந்ததாய் மாற்றுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையை மெல்லிய அந்த மாவை போல் ஏன் மாற்றக்கூடாது? நீங்கள் தேவன் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்களாக ஏதாவது ஒன்று அழுது கொண்டு யாராவது பார்த்து பாவம் பிள்ளை ரொம்ப நொறுங்கி விட்டது என்று சொன்னால் அதை கொள்கிறவர்கள் இருக்க தான் செய்வார்கள். அது அல்ல, தேவன் நொறுக்கினார் என்று சொன்னால் என்ன சொல்லுவார் தெரியுமா? தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துக்கு இட் ப்ளீஸ் த லார்ட் டு ப்ரூயிஸ் ஹிம். அவரை நொறுக்குவதற்கு பிரியமாக இருந்தார். ஆகவே நொறுங்குண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வன் பரிதாபத்திற்குரியவனாக இருக்க மாட்டான். அவன் யாராவது தடவி கொடுத்து ஐயோ பாவம் என்று சொன்னால் இயேசுவை இப்போ கையை இடையா, நீங்கள் வேறு, உங்களுக்கு வேணால் போய் அழுங்கள் என்று சொல்லுவானே இல்லாமல் அந்த நொறுங்குண்ட வாழ்க்கையில் பிதாவில் பிரியமாக இருக்கிறார். இவன் அழுது கொண்டாக இருப்பான். இவன் நொறுங்குண்ட வாழ்க்கையில் கடந்து செல்கிறவன் he will rejoicing, களி கூர்ந்திருப்பான். ஐ ஆம் இன் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய கையினாலே நொறுக்கப்படுகிறேன். தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார் என்று சொல்லி அடுத்த தொடர்ந்து அந்த 53ஆம் ஏசாயிலே வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்திலே
அது அவருடைய கையினால் அது வாய்த்தது என்று எழுதியிருக்கும். நொறுக்குவது என்று அவர் கையினாலே நொறுக்குவதுதான். பிசாசை நசுக்குவது என்பது காலிலே அவர் நசுக்குவார். சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் பிசாசை உங்கள் கால்களில் விலை கீழே நசுக்கி போடுவார். உனக்கும் உன் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னபொழுது தன்னுடைய குதிங்கால் அவரை அவனை நசுக்கி போட்டது. பட் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய கரத்தில் நொறுங்குவது மகியம் இல்லையா? அவனை நொறுக்குவது மகிழ்ச்சி இல்லையா? அது ஏனென்றால் இட் இஸ் லைக் தட். அந்த மெல்லிய மாவாய் அதை மாற்றி வாங்கி புசிங்கள் என்று அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இயேசுவை போலவே நம்மை மாற்றுவது என்று சொல்வது ஆச்சரியம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோன்று ஒரு வாழ்க்கை தான் அவர் அங்கே அதை அவருக்கு குறிப்பிட்டார். கலாத்திலே அதை அவர் எப்படி அதை சொல்லுவார்? கலாத்திலே கிளந்த அந்த நிருபம் 2ஆம் அதிகாரம், வெரி ஃபேமஸ், அற்புதமான ஒரு வசனம். ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே மனப்பாடம் வைத்திருந்திருக்க வேண்டும். சில பிள்ளைகள் வளரும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்ய சொல்லி கொடுத்துருக்க வேண்டும். 2:20 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். 2:20 கலாத்தியர். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யாரோடு கூடவே? அவரை போலவே நொறுங்குண்டு போவதற்கு அந்த கொல்கத்தா மெட்டிலே வந்ததே போல் ஃபிட் ஃபார் த டோட்டல் புரோக்கன்னஸ், நொறுங்குண்ட வாழ்க்கைக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தவன். அதுபோன்று அவருடனே அப்படியே வந்து ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். த கிராஸ் லைஃப், சிலுவை பாதை என்று சொல்வது அவருடைய சுய சித்தம் அப்படின்னு நொறுங்கி 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 வந்து ஈவன் லாஸ்ட் மினிட் அந்த கெத்சமனே மலைக்கு ஏறும் பொழுது கூட என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆக்கப்படுவது என்று ஒப்பு கொடுக்கிறானே, அவன்தான் அவரை போலவே நான் சிலுவை அறையப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன். அவர் வானத்திலிருந்து இந்த போதகத்தை போதித்திருந்தால் ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கும். He lived this life on this earth. இந்த பூமியில் தானேயா வாழ்ந்தார். இந்த பூமியிலே அவர் நமக்கு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கற்றுக் கொடுத்தபடினாலே மனப்பூர்வமாய் அந்த வாழ்க்கையை நாமும் சுதந்திரித்து கொள்ள முடியும். யாருடைய கூட சிலுவை அறையப்பட்டேன்? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவை அறையப்பட்டேன். பின் அவர் என்ன சொல்கிறார்? பிழைத்திருக்கிறேன், ஆயினும் இனி நான் அல்ல. அல்லேலூயா. யார் அல்ல? இனி நான் அல்ல. நான் ஒரு செய்தியில் நான் சொன்னதை போல் மேடம் கயான் அம்மையார் அவர் சொல்லும் பொழுது சுயசித்தம் என்று சொல்லி தனக்காக வாழ்வது. நான் என் வாழ்க்கையில் நான் விரும்பியதெல்லாம் சுயசித்தத்தினுடைய தடயம் ஒரு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என்பதை வைத்துத்தான் நான் வாழ்ந்தேன் என்று சொல்வார்கள். தடயம் என்றால் அப்படி அது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வருவார்கள். இங்கே திருட போய் விட்டது, என் பைபிள் திருட போயிட்டு வைத்துக் கொள்ளுங்களேன். அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தால் அங்கே 4-5 பேருடைய தடயம், அந்த விரல் தடயம் இருக்கு. எங்கே ஒன்றும் இல்லையே என்று பார்க்கணும். அவன் எடுத்து விடுவான் அந்த தடயத்தை. இல்லை சம்படியே அங்கே அங்கே சுயசித்தம் விளையாண்டு இருக்கிறது என்று அவன் சொல்லிவிடுவான். அதுபோல் தடயம் கூட இங்கே காணப்படக்கூடாது. நான் முற்றிலுமாய் சிலுவையிலே கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்தேன். நான் அல்ல, இனி நான் அல்ல. நானாக எனக்காக வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. நான் படித்திருக்கிறேன், நான் சம்பாதித்திருக்கிறேன், திருமணம் செய்கிறேன், பிள்ளைகளை வைத்திருக்கிறேன், வீடு கட்டியிருக்கிறேன், கத்தர் கொடுத்த வாகனங்களை வைத்திருக்கேன். எல்லாம் இருந்தாலுமே கூட அதில் நான் அல்ல என்ற ஒரு பகுதி இல்லாமல் வைத்திருந்தால் உலகத்தானுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லை. அங்கே அரசியல்வாதி பல கோடியை கட்டி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அங்கே நீ என்ன தான் வைத்திருந்தாலும் என்ன இருந்திருக்க வேண்டும்? நான் அல்ல என்று அந்த ஒரு பகுதி இருக்க வேண்டும். தன் சுய விருப்பம் செய்யாத ஒரு வாழ்க்கை, எனக்கு என்று நான் வாழாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதை அவன் பற்றி கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எப்படி பிழைத்தார்? அவர் தன்னை ஸ்தோத்திரத்தோடைய மகிழ்ச்சியோடைய கூட கொடுத்து, திஸ் இஸ் மை பாடி, ஈட் எவ்ரி ஒன், எல்லோரும் வாழுங்கள் என்று அவர் சொன்னதை போலவே நானும் இங்கே நான் கிறிஸ்துவுக்குள் அந்த பிழைப்பை நான் பெற்றிருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து, அங்கே பாருங்கள் அற்புதமான அந்த வாசகத்தை அவர் சொல்வார். என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது. பாருங்கள் அவருடைய அந்த வாசகத்தை பாருங்கள். மொத்தத்திற்காக தேவன் ஒரே வேறனக்குமானை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறது அல்ல இந்த வாசகம். ஒரே சிலுவையில் இயேசு ஒருவர் அங்கே தொங்கினார். நான் கிறிஸ்துவுடனே சில அறையப்பட்டேன் என்று வாங்க பிரதர், நாங்கள் எல்லோரும் மதுரை கிறிஸ்தவ ஐக்கிய சபை முழுவதும் சில அறையப்பட்டோம் என்று டிக்ளேர் பண்ணுகின்ற பொதுவானது அல்ல. இட் இஸ் எவ்ரி ஒன்.
ஒரு பன் அல்லது ரொட்டியை எடுத்து மேலே தூக்கி போட்டு எல்லோரும் புசி தாய் விட்டு என்ற எடுத்துக்கொண்டு போயிடும். எவ்ரிபடி ஹேஸ் டு கம். எல்லோருமே வந்து தே themselves break it. அவள் உடைத்து அதை புசிக்கிறாள் என்று சொல்லும் பொழுது ஃபார் ஈச் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொருவருக்கும் உரியது. அந்த ராபோஜனத்தினிலே உட்கார்ந்திருந்த அந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து அவர் கொஞ்சம் துணிக்கை அவர் துவைத்து கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அது அவனுக்கு டிக்ளேர் பண்ணவில்லை. திஸ் இஸ் மை பாடி என்று அவனுக்கு அவர் கொடுத்த, நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொன்ன பொழுது ஒருவேளை ஏதோ பண்டிகை வர போகிறது, மஸ்கா பண்டிகை, அதற்காக ஏதோ வாங்க சொல்லியிருப்பாரோ, அல்லது யாராவது தரித்திரர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று அனுப்பியிருப்பாரோ. ஏனென்றால் யூதாஸ் காரியத்தை அவன் பணப்பையை உடையவனை ட்ரெஸரர் போஸ்டில் இருந்தபடினாலே அப்படி அவர்கள் எண்ணினார்கள் என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு அந்த சரீரத்தை கொடுக்கவில்லை. திஸ் இஸ் மை பாடி, என்னுடைய சரீரம் என்று அவனுக்கு அந்த வாழ்த்துக்களை அவர் சொல்லவில்லை. ஒரு ரொட்டியை தான் கொடுத்தார், ஒரு துணிக்கை என்று எழுதியிருக்கு. நாமோ வி பிரேக் த பாடி, அவருடைய கிறிஸ்துவுடைய சரீரத்தை எல்லோரும் சேர்ந்து புசித்து வேர் ஆல் ஒன் பாடி, ஒரே சரீரமாக இருக்கிறோம். நாம் அநேகராக இருந்தாலும் ஒரே அப்பமாக இருக்கிறோம் என்று சொல்கிற கிறிஸ்துவனுடைய அந்த எசன்ஸ், அந்த வாசனை வேண்டாமா? அந்த வாசனைக்குரிய பகுதி என்ன? நான் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். தட்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட். அதை நீங்கள் சொல்லும் பொழுதே உங்கள் மனசாட்சியிலே கொஞ்சம் நெருடல் வந்தாலும் வரும். நோ, நீ அப்படி சொல்வாயாடல் செய்யவில்லையே என்று சொன்னால், சாரி லார்ட், நான் வருந்துகிறேன். நான் போய் இனிமேல் முதற்காண்டாவது என்ன செய்ய போகிறேன்? அவருடைய அப்பத்தில் பங்கு வருகின்ற நான் கிறிஸ்துவுடனே என்று அறையப்பட்டேன் என்ற அந்த இடத்தை நான் மனப்பூர்வமாய் நான் தழுவி நிற்கப் போகிறேன். தேட் இஸ் ரியல் பிளஸ்ஸிங். மையான ஆசீர்வாதம் என்பது அதுதான். எனக்காக வாழ்வது என்பது நோவு கொண்டது. சைக்காட்ரிக் பேஷண்ட்டை குறித்து ஒருவர் சொன்னார். அவர் சொன்னது காரியம் என்னவென்று தெரியுமா? நானே ஒரு சைக்காட்ரிக் ஒரு அசைலத்திற்கு நான் போயிருக்கிறேன். என்னை ஒரு நண்பர் கூப்பிட்டு சென்றார். அன்பு இல்லம் என்று சொல்லிற ஒரு இடத்திற்கு கூப்பிட்டு அவர் சென்றார். அங்கே எத்தனையோ பேர், 60 பேரோ 80 பேரோ இருக்கிறார்கள். வாசலுக்கு போனால் இன்றைக்கு லீவா என்று கேட்டு, இல்லை அசைலம் இருக்கத்தான் செய்கிறது என்று கேட்டால், 60 அந்த சைக்காட்ரிக் பேஷண்ட் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஒருவன் மண்ணையை அவன் அள்ளி வைத்திருப்பான், அதை உடைப்பான். இன்னொன்று கல்லை பொறுக்கி வைப்பான், அதை அவன் தள்ளி வைப்பான். இன்னொன்று என்னமோ செய்து கொண்டு இருப்பான். இன்னொருவன் தன்னை சொரிந்து கொண்டே இருப்பான். எல்லாம் குவைட்டாய், அமைதியாய். அதுதான் மனநோய் என்பது என்னவென்று சொன்னால், தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான் பாருங்கள், அவன் மனநோய் கொண்டவன், பிறருக்காக வளைகிறவன். he will not be like that. நாம் எல்லோருமே உடனே பரவாயில்லை, நாங்கள் எல்லாம் மனநோய் கொண்டவர் அல்ல, பிறருக்கு வழிகிறோம் நீங்களாக மார்க் போட்டுக்கொள்ளாதீர்கள். அதுக்கு நான் சொல்ல வரவில்லை. see the disease there, அந்த வியாதி இருக்கிறதா என்பதே பாருங்கள். அனைவரும் இந்த அப்பத்தை தவறாக புசித்தபடினாலே அவர்களுக்கு பலவீனமடைந்து நோய்பட்டார்கள் என்ற அந்த நோய் இல்லாமல் அந்த நோயிலே சித்து போகாதீர்கள். அந்த தனக்காக வாழ்கின்ற வாழ்க்கையிலே மறித்து போகாதீர்கள். மனநோய் கொண்டவன் யார்? அவன் தன்னையே குறித்து யோசிப்பான். அமைதியாகத்தான் இருக்கிறது போல் தோன்றி தன்னையே குறித்து யோசிப்பான். சில மனநோயில் ரோட்டில் போகும்போது அவன் என்னென்னமோ சொல்லிக்கொண்டு அவன் சிரித்து கொண்டு போவதற்கு ஒன்று முகாந்திரம் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அவன் என்னத்தை விரும்புகிறானோ அதை அவன் செய்து கொண்டே போய்கொண்டே அவன் இருக்கும் பொழுது அவன் தனக்காகவே வாழ்கின்ற ஒரு மனநோய் கொண்டவன். டோன்ட் பி லைக் தட். த பிளெஸ்ஸிங் இயேசுவை போல் உள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்வது பிறருக்காக வாழ்வதுதான். தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கென்று நொறுக்கப்பட்டு அதை கொடுத்து வாங்கி புசிங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். உங்கள் கணவருக்கு சொல்லியிருக்க வேண்டும், உங்கள் மனைவிக்கு சொல்லியிருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்க வேண்டும், உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும், சபை சகோதரர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும், கொடுத்திருக்க வேண்டும். இயேசுவை இவ்வாறு அவர் சொன்னார், நீங்கள் ஒருவரை அன்பு கூர்ந்தால் இந்த உலகம் எல்லோரும் உங்களை என்ன அறிவார்கள்? இவர்கள் இயேசுவனுடைய எல்லோருக்கும் எப்படி இவர் இயேசுவின் சீசன் கண்டுபிடி இயேசுவின் சீசன் யார் என்று பெரிய விளக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் கண்டதெல்லாம் இயேசு அன்புள்ளவர், மன்னிக்கிறவர், எல்லோரும் மீதும் நன்மை செய்கிறவர். ஆகவே இப்படிலாம் அவர்கள் நடப்பதை அந்த வெளிச்சத்தை அவர்கள் கண்டு என்னவென்று சொல்வார்கள்? இவர்கள் இயேசுவின் சீசல் என்று அவர்கள் சொல்வார்கள்.
உங்களை நான் இயேசுவின் சீசன் என்று ஒரு கொள்கை வைத்திருக்கிறீர்களே, யூஸ்லெஸ். அந்த கொள்கையை வைத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே பிரிவினை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், வெளியே பிரிவினை கொண்டு வந்து இருக்கிறார்கள். சீசன் என்ற பெயரை வைத்து பிரிவினை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே, அதுபோன்ற யூஸ்லெஸ் காரியத்தை அல்ல. அன்பை கண்டிருக்க வேண்டும், உங்களுடைய தாழ்மையை கண்டிருக்க வேண்டும், தனக்காக வாழாத அந்த வாழ்க்கையை கண்டிருந்திருக்க வேண்டும். ஓடோடி சென்று அவனுக்கு யார் உதவி செய்தான்? அந்த யூதனுக்கு சமாரியன் அல்லவா உதவி செய்தான். அந்த நாட்களே சமாரியனுக்கும் யூதனுக்கும் பெரிய நடுச்சுவர் இருந்தது. அவர்கள் ஒருவர் அப்படி ஒன்று வாழ்த்த மாட்டார்கள், ஒன்றி உரையாடி அவள் வாழ மாட்டார்கள். அந்த பெண்ணையை கேட்டால், ஏனம் எங்கேயா இருக்கிறது, தண்ணீர் கேட்கிறீரே? ஒரு யூதன் அப்படி கேட்க மாட்டான். என்னிடத்துல போய் சமாரிய இடத்துல கேட்டு, ஏதாவது இருக்கிறதா, குடிக்க ஏனம் இருக்கிறதா என்ன அவள் கேட்கிறார். ஏனம் இல்லாமல் என்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறாயே என்று அவர் கேட்டபொழுது, நீ யாரிடத்தில் கேட்கிறாய் என்று உனக்கு தெரிந்திருந்தால் என்னிடமிருந்தே கேட்டிருப்பாய், நான் உனக்கு கொடுத்திருப்பேன் என்னது உரையாடலை அவர் தொடங்குகிறார். யார் இந்த உதவி செய்த இந்த சமாரியன், அந்த ஆயன் இருந்தான், அவன் இன்னொரு பரிசையன் தான். யார் இவனுக்கு பிறன்? உதவி செய்தானே, இறக்கம் பாராட்டினானே, அவன்தான் இவனுக்கு பிறன். அவர் சமாரியனையும் யூதனையும் இணைத்து வைத்து அந்த ஒரு நேசிக்கிற நேசத்தை அவர் சொன்னாரே பாருங்கள். அப்படித்தான் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு இருக்கிறதே போலவே எல்லோருக்கும் ஒரே விதமான மனதுருக்கத்தை காட்ட வேண்டாமா? ஒரு ஏழைக்குத்தான் மனதுருக்கம் வேண்டாமா? ஒரு ஐஸ்வர்யவானுக்குத்தான் மனதுருக்கம் வேண்டாமா? ஏழைக்கும் வேண்டாமா? ஏழைக்குத்தான் மனதுருக்கம் வேண்டாம், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால் வேண்டாமா? அன்று ஒரு நாள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு நான் இந்த ஏரியாவில் நம்ம தான் எவ்வளோ வருஷம் இருக்கிற ஆரம்ப நாட்களிலே ஒரு 17 வருஷம் 18 வருஷம் இருக்கு எண்ணுகிறேன். ஒரு ரிச் மேன் அந்த பாலத்தில் அவர் விழுந்து கிடக்கிறார். கையில் நிறைய மோதிரம், அரசியல்வாதியோ என்னமோ தெரியவில்லை. அவர் பட்டு சொக்காயை அறிந்திருக்கிறார். காஸ்ட்லி பைக்கிலே தான் விழுந்தார். மறித்து கொண்டு இருக்கிறார். சுற்றி போனவருடைய வார்த்தை என்னவென்று தெரியுமா? பெரிய ஐஸ்வர்யவான் பார்த்தியா கதி என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். அவனுக்கும் இறக்கம் பாராட்ட வேண்டுமே இல்லையோ? நான் ஒரு நாய் நின்று நான் பார்த்தாலும் வாட் கேன் ஐ டூ தேன்? அந்த நாட்களில் தொட்டால் போலீஸ் கேஸாக மாறிடும் என்று சொல்வார்கள். அது என்னமோ எனக்கு தெரியாது. இறக்கத்திற்கு போலீஸ் கேஸ் வந்தால்தான் நமக்கு என்ன? அப்படி அவர்கள் சொல்கிற கூற்றை பார்த்தால் அந்த ஐஸ்வர்யவானுக்கு இறக்கம் தேவையில்லாதது போல் ஒரு எண்ணிக்கொண்டு போகிறார்கள். நோ, நெவர் லைக் தேட். ஒரு நாளும் இறக்கத்திற்கு நீங்கள் ஒரு பிரிவினை வைத்துக் கொள்ளாது. எவ்ரிபடி நீட் கம்பேஷன். அந்த மனதுருக்கம் வேண்டும். இயேசு ஒரு ஸ்திரீ அழுது கொண்டு வந்தபோது, ஸ்திரீ ஏன் அழுகிறாய் என்று கேட்பதற்கு கூட சிலருக்கு மனதிருப்பதில்லை. அது ஒரு குழந்தையை பார்த்து ஏனமா அழுகிறாய் என்று கேட்பதற்கு கூட ஒரு மனதிருப்பதில்லை. ஏனென்றால் இந்த பேசிக் கிறிஸ்டியானிட்டி ஆஃப் பிளெஸ்ஸிங், அது மற்றவர்களுக்காக வாழ்வது என்ற இரக்கம் இல்லாதபடினால், ஜஸ்ட் என்கொயரிங் தட் we are you weeping, we are sad என்று கேட்பதற்கு கூட அவர்களுக்கு மனதில்லாது போய்விடுகிறார்கள். ஆகவே அதுபோன்று இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமை ஒப்பு கொடுத்தவரே. தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும்போது எப்படி ஒப்பு கொடுத்தார்? என்னை அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவைக்கு எப்படி அவர் ஏறி சென்றார்? பிகாஸ் ஹி லவ்ட் மீ. என்னை நேசித்து தான் அவர் கொல்கத்தாவிற்கு ஏறி சென்றார். சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னை அன்பு கூர்ந்து தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவரையுடைய வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று விசுவாசித்து நான் பிழைத்து வாழ்கிறேன். இப்படி ஏன் பிழைத்திருக்கிறேன்? டு லீவ் ஃபார் அதர்ஸ், பிறருக்காக வாழும்படி. இயேசுவும் ரோமரில் வாசிக்கிறோம், தனக்குத்தானே பிரியமாய் வாழாமல் என்று எழுதியிருக்கிறதே. இனி ஐ வாண்ட் ப்ளீஸ் மை செல்ஃப், ஐ வில் பிளஸ் மெனி பீப்புள், அனைவரை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் ஒரு பலமுறை ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவரே டில் டுடே, இன்று வரைக்கும் என்னை நடத்தி வந்ததற்காக நன்றி. ஸ்டில் மோர் ஐ ஹவ் டு பிளஸ் ஸோ மெனி பீப்புள், அனைவரை ஆசீர்வதிக்க வேண்டுமே. ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும். நீ எனக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருப்பீர் அல்லவோ, உங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். த லாஸ்ட் மேன், அந்த கடைசி மனிதன் வரைக்கும் நன்மை செய்தவனாக இருக்க வேண்டும். நாட் இன் த மிடில், பாதியிலே போய் விடக்கூடாது. எனக்கு உதவும் என்று நான் கேட்டிருக்கிறேன். லைக் ஜீசஸ், இயேசுவை போல் கடைசி நேரத்தில் இப்போ அந்த கல்லன் அவரை பார்த்து அவன் மனம் திரும்பின நேரத்தில், நாங்கள் அடிபடுவது நியாயம்தான், அவர் நீதிபரன் அடிபடுகிறாரே என்று சொன்னது நிமித்தம் அவன் ஒன்றும் மனதிற்கு ஒரு பெரிய பாடத்தை ஒப்புவிக்கலாம் இல்லை. உணர்வடைந்தவன் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் இன்று என்னுடனே கூட பிரதேசிய பயணத்தில் லாஸ்ட் மேன், அந்த கடைசி மனிதனை ரட்சித்தாரே தன்னுடைய ஜீவியத்தில், உலக வாழ்க்கை ஜீவியத்தில். இப்பொழுது நாம் அவர் மரணத்திற்கு பிறகு நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சோமனி அவருடைய ரத்தத்தினாலே, தியாகத்தினாலே சோமனி வீர் பிளாஸ்ட். அவருக்கு பிறகும்
அங்கே ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட கிரஷிங் நொறுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். ஈவன் ஆஃப்டர் யுவர் டெத் ஒருவேளை வந்திருந்தால் மரணத்திற்கு பின்பு கூட யூ வில் பி a blessing to so many people. அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாறிவிட முடியும். தட் இஸ் த லைஃப். அது கிறிஸ்தனுடைய ஜீவன். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் த்ரூ யூ. அந்த ஆபிரகாமை குறித்து நான் வாசிக்கிறதே போல் he died in faith. அவன் விசுவாசத்திலே மரித்தான். அவன் யோசித்தது கிடைக்காவிட்டாலும் காணாவரை கிடைக்காவிட்டாலும் he died in faith. It will come to Israel. இஸ்ரேலுக்கு வரும் என்று அறிந்து அவன் மரித்ததை போல். தட்ஸ் a beautiful life. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஜீவியத்திற்கு பிறகும் கூட it will bless many people. அநேகரை அது ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஒரு காலத்தில் ராஜாஜி குறித்து பேசினார்கள், மங்கி போய்விட்டது. ஒரு காலத்தில் காமராஜை குறித்து பேசினார்கள், அது மங்கிவிட்டது. ஒரு நாளில் அண்ணாதுரை பேசுவார், மங்கிவிட்டது என்று மங்கிவிட்ட சரித்திரத்தை பாருங்கள். எல்லாம் அந்த அரசியல்காரன் தான் பேசி கொண்டிருந்தானே ஒளியே. அவ்வப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பேசியிருக்கலாமே ஒளியே. கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது நீங்கள் நித்தியத்திலிருந்தும் மகிழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அது மாறிவிட முடியும். இப்பொழுது மை லைஃப் இஸ் நாட் ஃபார் மை செல்ஃப், எனக்காக வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. திஸ் இஸ் நாட் மை ஓன், என் சொந்த வாழ்க்கை அல்ல. திஸ் இஸ் ஃபார் மெனி பீப்புள், அநேகருக்கு உரிய வாழ்க்கை, அதுவும் புசிக்க தகுந்த வாழ்க்கை, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற வாழ்க்கை. they can even follow that, அதை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. பவுல் சொன்னதை போல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போலவே நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே. தட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். ஆகவே இயேசுவை குறித்து அந்த 53ஆம் அந்த நொறுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது இயேசு 53ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுவார்? இந்த சுவிசேஷத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தை எப்படி அவர் குறிப்பிடுவார் என்று சொன்னால், நாங்கள் சொல்கிறோமே இந்த சுவிசேஷம், இது எவன் விசுவாசிப்பான் என்று கேட்டார். பாருங்களேன், அந்த 53ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தில் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? ஹூ வில் பிலீவ் அவர் ரிப்போர்ட்டுன்னு ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஹூ வில் பிலீவ் இட், இதை எவன் விசுவாசிப்பான்? நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து ஈவன் நார்மல் கிறிஸ்டியன் லைஃப்லேயே போய் மக்கள்கிட்ட போய் ஏதாவது சபையில் போய் பேசி பாருங்கள். நோபடி வில் பிலீவ் தட். அவள் பாதி பிரசங்கம் பண்ணி கொண்டு போனாலும் போவார்கள், அல்லது பாத்ரூம் போகிறதை போல் அங்கே போய்விடுவார்கள், அது ஃபோனை போய் கொண்டு போதை போல் அங்கே தள்ளி போய்விடுவார்கள். தே வில் ஸ்க்ராச் தர் ஹெட், தலை சொருந்து கொண்டு உட்கார்ந்துருப்பார்கள், அப்படி நம்ம உடம்பு நெளிந்து கொண்டிருப்பார்கள். டைம் இஸ் கோயிங் ஆன், நேரம் ஆகி கொண்டே போகிறது என்று அவன் எண்ணுவான். ஹூ வில் பிலீவ் இட், இது எவன் விசுவாசித்தான்? இதை கேட்டு எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்க இருக்கிறான் என்று அன்றைக்கே அவர் அப்படி ஒரு ஆச்சரியத்தை கேட்டு வைத்து விட்டு போனார். ரியல் கிறிஸ்டியன் லைஃப் மெனி டோன்ட் பிலீவ் இன். மெய்யான சுவிசேஷத்தை அநேகர் விசுவாசித்தது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் தேட். அதுவும் கடைசி இந்த நாட்களிலே ஜீவனை விரும்புகிறவர்கள் அநேகர் இல்லை. கடைசி நாட்களிலே அநேகர் அவர்கள் தற்பிரியர்களாய் மாறி அவர்கள் தேவப்பிரியர்களாய் இல்லாமல் தற்பிரியர்களாய் தன்னையே பிரியப்படுத்துவர்களாய் மாறுவார் என்று எழுதியிருக்கிறேன். அது இக்காலத்திலே எவனும் விசுவாசிப்பான்? அநேகர் விசுவாசிப்பது இல்லை. அல்லேலூயா. அதற்கான நாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம் இருக்கிறோமா? இன்னும் அநேகரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நமக்கு விருப்பம்தான். அநேகர் இந்த சுயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று விருப்பம். பலமுறை இந்த ரோட்டில் நடக்கிற சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்பொழுது ஒரு கணவனை ஒரு மனைவி ஒரு விளக்கு மரத்தை அடித்து கொண்டே இந்த ஐயோ கொடுமை கர்த்தாவை, இந்த பெண்மணி கொஞ்சம் இந்த சுவிசேஷத்தை அறிந்திருந்தால் கூட தன் கணவனை இப்படி அடிக்க மாட்டாளே. அல்லது இன்னொரு இடத்துல ஒரு பிள்ளையை கூட அடி நடித்தான். பக்கத்து வீட்டுக்காரி என்னவோ கேட்டான், போ என் பிள்ளை என்ன வேணால் கொண்டு கூட போடேன் போன்ட்டு என்று அவள் சொல்கிறாள். அடடே, இவர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிந்திருந்தால் நலமாக இருக்குமே என்ற ஒரு எண்ணம் உண்டாகி உள்ளம் பதறுகிறது. யூ காட் தட் குட் நியூஸ். நீங்கள் நல்ல செய்தியை பெற்றிருந்தால் நீங்களும் ஆங்காங்கு பார்க்குற சில நிகழ்ச்சியில் கண்டு குற்றம் சொல்வதற்கு பதிலாய் உள்ளம் பதறும். அடடே, நான் பெற்ற சுவிசேஷம் இவர்களுக்கும் இருந்தால் நலமாக இருக்குமே. ஆகவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட நற்செய்தியை அனைவரும் விசுவாசிக்கவில்லை என்றுதான் அவர் சொன்னார். கடைசி காலம் அப்படித்தானே இருக்கும். இந்த ரெமினன்ட் என்று தான் நமக்கு பெயர். புதிய ஏற்பாட்டிலே இவ்வளோ வெளிப்பட்ட விஷயத்திலே என்ன பேர் என்று தெரியுமா? தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். அடுத்த நிலைக்கு தெரியுமா? ரெமினன்ட், மீதியானவர்கள். மண்டியை போல் இருக்கக்கூடிய மீதியாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர். வி ஆர் ரெமினன்ட் பீப்புள். நம்ம ஆண்டவர் ஒரு நாள்
நமக்கு அதை வாக்குத்தத்தமாய் சொல்லவில்லை. நான் வருவேன், எழுப்புதலை கட்டளையிடுவேன். ஆனால் இங்கே இருக்கிற வந்து நான் சுலகையை வைத்து தூற்றுக்குடியை வைத்து நான் பதறையெல்லாம் பிரித்து எடுப்பேன், சரிதானா என்று என்னிடத்தில் கேட்டு அதையா மொத்தமாக இந்த நாட்களிலேயே திருப்ப சொல்லியிருந்திருக்கிறோம். God has promised like that. He will come to the church. வந்து அவர் தூற்றுவார். அவர் தூற்றுக்குடியில் வைத்து அவர் களஞ்சியங்களை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து வைத்து பதர்களை அவர் தனியாக வைத்து அதை அக்னிக்கு அதை உட்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னேன்னு பாருங்கள். அவர் ஒருவார் அவர் தூற்றி கொண்டு போய் அங்கே 50 மூட்டை இருந்தால் என்ன, அவ்வளவும் உமி தானே, அத்தனையும் அவர் எடுத்து அவர் அதை கொண்டு போய் விட்டார். அதிலே கொஞ்சம் இருக்கக்கூடும். சிலர் மணந்து வருவார்கள், இன்னும் அது கத்தர் வரவில்லை, திரும்பியும் உணர்ந்து வரக்கூடிய இருப்பார்கள், நிச்சயமே இருப்பார்கள். அவர்களும் வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத இருக்கிறார்கள். வரத்தான் செய்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். தட்ஸ் another thing, another point. But we are remnant people. நாம் யார்? மீதியானவர்கள். சொல்லுங்கள். என்ன முடுக்கொண்டு இருக்கிறது என்று அது மீதி என்று சொல்வதை போல் நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? அது மீதி என்று சொல்வதை போல் இருக்க வேண்டும். remnant people, but they are the people of God. ஆண்டவர் ஒரு முறை தன்னுடைய அந்த இது கானானுக்குள்ளே போல் பிரவேசிப்பதற்கு முன்பாக எத்தனை பேரை உள்ளே அனுப்பினார்? 5,99,998 பேரை வெளியே வைத்துவிட்டு வனாந்தத்திலே சாகும்படி விட்டுவிட்டு அந்த பதரையெல்லாம் அங்கே தூக்கி போட்டுவிட்டு இந்த 2 பேரும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததியை மாத்திரம்தான் எங்கே பிரவேசித்தார்கள்? கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அந்த 2 பேரும் என்னவென்று சொல்ல வேண்டும்? மீதியானவர்கள். அதுதான் எங்கள் மூலமாக எவன் இதை கேள்விப்பட்டு விசுவாசிப்பான். அதை அவர் எப்படி அவர் சொல்ல வருகிறார்? இளங்கிளையை போலவும், இளங்கிளையை போல் தான் நாங்கள் எழுதி போல, வறண்டு நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல, அவனுக்கு முன்பாக தமிழில் எழுதியிருக்கிறார். அவருக்கு முன்பாக ஆங்கிலத்திலே அந்த கேபிட்டல் லெட்டரில் ஹிஸ் என்று ஹெச் போட்டிருக்கோம். அவருக்கு முன்பாக அவர் எழும்பி முளைத்து அவர் வளருகிறார். இதை கேட்டீர்களா? இங்கே இதை எவன் விசுவாசிப்பான்? வறண்ட ஒரு நிலத்திலே, வறட்சியான தண்ணீரே இல்லாத வறட்சியான ஒரு நிலத்திலே வேர் விடுகிறது என்று சொன்னால் எவனும் விசுவாசிப்பான்? போயா, வறண்ட நிலத்தில் எப்படி வேறுவிட முடியும்? என்னை செழித்த இடத்தில் வைத்துப்பார், நன்றாக வளருவேன் என்று உலகம் சொல்லும். ஆனால் தெய்வம் இறைவனுக்கு முன்பாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, க்ரோயிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பான ஒரு செழித்த வாழ்க்கை என்று இருக்கிறதே, அதற்குரிய சூத்திரம் என்ன தெரியுமா? வறண்ட இடத்தில் தான் அது என்ன செய்யும்? வேர்விடும். இந்த பூமிக்கு இயேசு வரும்பொழுது அவர் என்ன பூமி என்று நாம் என்ன சொல்ல வேண்டும்? இதென்ன அவர் செழித்த பூமி என்று ஒன்றும் இல்லையே. ஆதாமை துரத்தி விட்ட பொழுது இந்த பூமிக்கு என்ன பெயர் வைத்தார் தெரியுமா? போ, நீ உழுது நிலத்தில் பாடுபட்டு என்ன செய்வாய், உன் உணவை உண்பாய் என்று சொல்லும் பொழுது முள்ளும் குறுக்கும் விளைவிக்கின்ற பூமி என்று பெயர். எதை விளைவிக்கும்? முள்ளும் குறுக்கையும் விளைவிக்கின்ற இந்த பூமி என்று இருக்கிறதே, அதுபோன்ற ஒரு பூமிக்கு அவர் வரும்பொழுது செழித்த பூமி என்று அவர் வந்தார். வறண்ட நிலம். இன்னொரு வகையில் நம்முடைய மாம்சத்தை குறித்தும் எழுதியிருக்கிறது. அப்படி நாம் மாம்சத்திலே ஒரு நன்மையும் வாசமாக இருக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அதை அங்கே என்ன செழிப்பு இருக்கிறது? வறட்சியான மாம்சம், கனி விடாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கை அவர் விரும்புகிறார் என்பதை என்ன சொல்லுவார்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதாவானவர் என்ன செய்வார்? உங்களை சீசல் என்று அறிவார், உங்களில் மகிழ்ச்சி அடைவார், உங்களில் மகிமைப்படுவார் என்றும் எழுதியிருக்கிறதே. அதுபோன்று இந்த வறண்ட பூமியில்தான் பிதா விரும்புகின்ற திராட்சை தோட்டம் வளர முடியும். பிதா விரும்புகின்ற அந்த க்ரோயிங், அந்த வளர்ச்சி, இளம் கிளையை போல், என்ன கிளையை போல்? வாடிப்போன கிளை அல்ல, அப்படி துளிர்த்து வளர்கின்ற வளர்ச்சி போல். இது எவன் விசுவாசித்தான்? இந்த வறண்ட வாழ்க்கையில்தான் தேவனுக்குமான வளர்ச்சி உண்டு என்பதை கண்டவன் யார்? சிலுவையின் பாதையில்தான் இந்த வளர்ச்சி உண்டென்று கண்டவன் யார்? தனக்காக வாழுகின்றவன் அவன் எவ்வளோ செழித்து வாழையாண்டு எண்ணிக்கொண்டு இவர்கள் தனக்காக வாழுகின்றார், அதைத்தான் தெரிந்து கொண்டார்கள். அல்லாமல் சுயத்தை மறுத்து பிதாவின் சித்தம் செய்து வாழுகின்ற வாழ்க்கையை விரும்பினவன் யார்? என்னுடைய மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாக இல்லை என்று சொல்லி அவன் அன்னதானம் கொடுத்தாலும், அவன் உடலை சுட கொடுத்தாலும், அவன் என்ன செய்தாலும் அன்பு அவனுக்கு இல்லை, ஆகவே அவன் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே
வாட் எவர் ஐ டூ அல்ல அன்பு இல்லை, அது ஏதோ ஒரு நோக்கத்தை தான் வைத்திருக்கிறானே அல்லாமல் த டிவைன் லவ், திவ்ய அன்பு இல்லையே என்று பார்க்கிற ஒரு இடம் இருக்கிறதே, அவன்தான் தன்னிடத்தில் ஒரு வறண்ட வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவன் காண்பான். இயேசு வாழ்ந்த, நான் முதலில் நாம் குறிப்பிட்டதை போல், அவர் பிறப்பாக இருந்தாலும் சரி இறப்பாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்ந்த அவர்களுடைய தொடர்ச்சி விடாப்படியே அந்த 3 வருடம் ஊழியத்திலே கல்லை தூக்கிக் கொண்டே தான் தெரிந்தார்கள் இந்த பரிசேயர்கள். கொலை செய்வதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தால் வசனத்தின்படி, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிலாம் என்பது இருக்கிறபடினாலே கல்லை வைத்துக்கொண்டே தான் தெரிந்தார்கள். சொல்லட்டும், ஏதாவது ஒரு வார்த்தை எல்லாம் கொன்றுவிடுவோம் என்று தான் காத்து கொண்டே இருந்தார்கள். அவர் நேரம் வராதபடினாலே, குறித்த நேரம் வராதபடினா அவர் ஒருத்தரும் என்ன செய்ய முடியவில்லை, அவரை கொல்ல முடியவில்லை. குன்றிலும் தள்ளிவிட்டு கொலை செய்ய விடலாம் என்று முன்னினார், அதுவும் நேரம் வரவில்லை. அவரை விட்டு போய்விட்டார். கடைசி இடத்துலையுமே கூட இது உம்முடைய நேரம் தானா என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான், உம்முடைய சித்தம் தானா, உம்முடைய நேரம் வந்து விட்டதா என்று கேட்டு தான் அவர் கொல்கதாவுக்கு அவர் ஏறினார். அவர் வாழ்ந்த காலங்கள் முழுவதும், அவர் அந்த நாசரேத்தூரிலே காலத்தில் இருந்த பொழுதும் அவருக்கு ஒரு வேசியின் மகன் என்று தான் அவருக்கே பெயர். அந்த நாட்களில் தகப்பனுடைய பெயரை வைத்து தான் பிள்ளைக்கு அது சொல்வார்கள். இயேசுக்கு என்ன பேர் தெரியுமா? இவன் மரியாளுடைய பிள்ளை இல்லவோ, தட் மீன் ஹூ இஸ் ஹிஸ் ஃபாதர், வி டோன்ட் நோ. அவனுக்கு யாருடைய தகப்பன் என்று தெரியவில்லை, எவனோ என்று சொல்லுகின்ற வேசியின் பிள்ளையை போல் தான் அவர் கருதப்பட்டார். காலமெல்லாம் அவர் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவன் வேசியின் பிள்ளை என்று பெயர் சொல்லப்பட்டார். எல்லோருக்கும் அந்தந்த கோத்திரத்தினுடைய பெயரை வைத்து, யூதருடைய பெயரை வைத்து அவங்க அப்பா என்று சொல்லும் பொழுது, இவரை வரும் பொழுது இவன் மரியாளுடைய பிள்ளை என்ற காலமெல்லாம் அவர் அந்த வறட்சி, அந்த நிலையை அவர் வாழ்ந்தாரே. அதை குறித்து என்ன கீழே அதை எதை வறட்சி என்று அவர் சொல்கிறார். இதில் என்ன வாசிக்கிறோம்? அங்கே அந்த 53ஆம் ஏசாயா 3ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்தார்? அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவர். ஹி வாஸ் a man of sorrows. ஒரு மனுஷனாக இருந்து மேன் ஆஃப் சாரோஸ் என்று சொன்னால், சாரோஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. so many துக்கம், ஏராளமான துக்கங்கள் அவரை சூழ்ந்து கொண்டது. துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவிக்கிறவராய், அசட்டை பண்ணப்பட்டவராய் நாங்கள் அவரை கண்டோம். பார்த்தீங்களா? அதுபோன்று இது இருக்கக்கூடிய ஒரு வறட்சி. அவர் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் தள்ளப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அவரை அவர் ஏற்றுக்கொள்வார் இல்லை, நிராகரிக்கப்பட்டார். அதுபோன்ற ஒரு வறண்ட ஒரு நிகழ்ச்சி என்று வருகிறது. அங்குதான் வேறுவிட வேண்டும் என்று ஒரு நேதியை வைத்துவிட்டு போனாரே, இது எவன் நம்புவான்? யார் நம்புவார்? அங்குதானே நான் வேறுவிடக்கூடிய நேரம் என்று கண்டவன் யார்? எப்படி அங்கே 118ஆவது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல்லே என்ன செய்யப்பட்டது? வீடு கட்டுறவனுக்கு தலையும் கல்லாய் மாறிற்று என்று சொல்வது. புறக்கணிக்கப்பட்ட கல் வீடு கட்டுவதற்கு ஆகின்ற கல்லாய் மாறின அந்த நேரம் இருக்கிறதே, அது குறித்து மகிழ்ச்சியாக இருங்கள். எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? This is the day that the Lord has made, we will rejoice என்று இந்த நாளிரவே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஏனென்றால் அது தள்ளப்பட்டது மாத்திரமல்ல, தள்ளப்பட்ட கல்லை வைத்து தான் வீடு கட்டுகிறவன், த சீஃப் இன்ஜினியர், தள்ளின அந்த கல் தான் கர்த்தர் என்ன செய்வாராம்? அதை வீடு கட்டுவதற்கு, தன்னுடைய வீடை கட்டுவதற்கு மூளைக்கல்லாயை கொண்டு வந்து நிறுத்துவார். Who will believe that? இது எவன் விசுவாசிப்பான்? எந்த மாளிகை கட்டினு விசுவாசிப்பான்? தள்ளப்பட்ட கல் என்று ஒரு லாரியை வந்து இறக்கி வைத்து மூளைக்கல் என்று எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கட்டும் என்று சொல்லியிருப்பார்கள். போயா மதிகடினே என்று சொல்லுவான். உலகம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. யார் இதை விசுவாசிப்பார்கள்? அந்த நேரம்தான் அந்த வறட்சி என்று அவர் சொன்னார். அவர் ஏழை வீட்டில் வாழ்ந்தார் என்பதற்காக அல்ல, அதை பின்னா அவரை அருமையை பூசித்தார், அவரை நேசித்தார், அவரை உடுத்து வைத்தார். ஒரு முறை அவர் சொன்னார், உங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார் என்று அவர் சொல்லும்பொழுது, உடைக்காக கவலைப்படாதீர்கள், சாலமோன் கூட உடுத்திடாத, நெய்யப்படாத, ஒரு நெசவிட்டு வராத ஒரு உடையை அவர் கொடுத்து உடுத்தித்தார் என்று சொன்னார். பொய் சொல்லவில்லை, நிஜமாகவே ஒரு முறை அவருக்கு ட்ரெஸ் கொஞ்சம் லேசாக கிளிய தொடங்கி விட்டது, கொஞ்சம் பழசாகி விட்டது. பிதாவே, என்னுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறீர் என் மாத்திரம் சொல்லி ஜெபித்திருப்பாரோ? அதுவும் கூட ஜெபிக்காமல் இருந்தாரோ தெரியவில்லை. அப்படி என்ன வந்த அடுத்த நாளிலே கதவை திறந்து பார்த்தால் வாசல் என்ன இருந்தது? ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஆப்ரன், ஒரு அருமையானது, புதுன்னு நல்லா இருந்தது. எடுத்து பார்த்தால் ஒரு தையலையும் காணும்.
எவனாவது தைத்திருந்தால் இங்கே உள்ள டெய்லர் தைத்திருப்பான். தையலே இல்லாத ஆடை. அப்படி ஒரு மயங்கி போய் அந்த வசனத்தை கண்டுபிடித்தார். என்ன வசனம்? நூலால் நூற்கப்படாத ஒரு ஆடை தான் சாலமோன் உடுத்த ஆடை கூட என்னதல்ல, இந்த அழகு இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த சிலுவைக்கு கீழே உள்ள அந்த வீரர்கள் அதை பங்கிட்டு கொண்ட பொழுது, அடடே இது என்னது தையலில்லாத ஆடை என்று கண்டு அதை பங்கு போடுவதற்கு மனதில்லாமல் ஏலம் போட்டு அல்லது சீட்டு போட்டு அதை முழுசாக எடுத்துக்கொண்டு போனார் என்று எழுதியிருக்க. அதை குறித்து பெரிய பெரிய ஸ்டோரிலாம் இருக்கத்தான் செய்கிறது. அதுபோன்று இந்த ஃபாதர் அவர் ஏழையாக இருந்தாலும் பொசிக்காமல் இருந்தாரா? அவர் இன்னது தேவை என்று அறியாமல் பொசிக்காமல் இருந்தாரா? நாளைக்கென்று கவலையே படாது என்று ஏன் அடிக்கடி சொன்னார்? நாளைக்கு அவர் வீட்டிற்கு சாப்பாடுக்கு அரிசி இல்லை, நாளைக்கு அவருக்கு சமைப்பதற்கு பொருள் இல்லை. பட் he was a happy man. I belong to God. நான் பிதா என்னுடைய சொந்த தகப்பன் என்று வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நிமித்தம் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நாளை இல்லாவிட்டாலும் கூட அன்றன்றுக்குரிய பாடுகள் அன்றன்றைக்கு போதும் என்ற அன்றன்றுள்ள அப்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அன்றன்று கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு மாத சம்பளம் ஒரு 50,000 வாங்குவதை விட நீங்கள் கஷ்டப்பாடுபட்டு வேலை செய்து நெற்றியிலே வேர்வை சிந்தனைகள் பாடுபட்டு விட்டு நீங்கள் வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு தருகிறாரே அன்றாட அந்த அப்பம், அதில் உள்ள மகிழ்ச்சியை போல் வேறு எதுவும் இல்லை. ஒரு மூட்டை அரிசி வைத்து எடுத்து நீங்கள் சமைப்பதை விட கர்த்தர் பொசிக்கிறார் என்ற உணர்வை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருந்தால், அடுத்து ஜாய்ஃபுல் லைஃப். ஐ நோ தட் மை ஃபாதர், என்னுடைய பிதா அவர் இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். எதை புசிப்பது என்று சொல்வதற்கு கூட அந்த நாட்களிலே அந்த 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 நாட்களில் இப்பொழுதும் பெரிய பணக்காரர்கள் தான் டயட்டிஷியன் என்று இருப்பார்கள். பிரசிடருக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பார். டாக்டர் போடுவார். என்னவென்றால் அங்கே வர விருந்துக்கு போகும்பொழுது நம்முடைய ஜனாதிபதிக்கு இதுதான் சமைக்க வேண்டும், இதுதான் சமைக்க வேண்டும், அதில் அது இருக்கக்கூடாது, இதில் இது இருக்கக்கூடாது, மற்றவர்களும் அதை கொடுங்கள், இவர்களுக்கு இதுதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்களே. அதுபோல் நமக்கு யார் இருக்கிற ஒரு டயட்டிஷியன் காஸ்ட்லி, நம்ம காஸ்ட்லியாக நம்ம பார்த்து என்ன டயட்டிஷியன் என்ன அர்த்தம்? இன்ன உணவு என்று அறிந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு பேர் தான் டயட்டிஷியன். காட் இஸ் மை டயட்டிஷியன். எண்ணத்தை உசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பதை கூட என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். என்னுடைய சுய இச்சையின்படி எனக்கு காடை தான் வேண்டும் என்று கேட்டு வாங்கி பள்ளியை குத்துக்கிற அளவுக்கு அப்படி கடித்து மென்று தின்று கொண்டிருக்கும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? வாயில் கறி இருக்கும் பொழுது என்ன செய்விட்டாராம்? He was so angry with the people. What is this people? இந்த ஜனங்களை வைத்து நான் என்ன செய்வது? தனக்குரிய இச்சையின்படியே தின்று தீர்த்து கொண்டு போகின்ற மக்கள் என்று ஒரு கோபமடைந்தாரே. அதை விட மேலானது எது மேலானது? அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும். இன்னது தேவை என்று எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இதுக்கு இன்னது தேவை என்று அறிந்து கொடுத்தார். நான் சொல்லியிருக்கிறேன், அந்த நாட்களிலே எத்தனையோ அருமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்த பொழுது அவருடைய என் மனைவி சொன்னார், உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் புதூரில் இருந்தோம், அப்பொழுது நாம் மட்டன் எடுத்து 3 மாதம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். தட்ஸ் குட். அவர் இன்னது தேவை என்று நினைச்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். தேர்ஃபோர் ஐ ஹேவ் நோ கொலஸ்ட்ரால் தேர் டுடே. இன்று யாரோ கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று ஒரு ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்த பொழுது தேர் இஸ் நோ கொலஸ்ட்ரால், ஒரு கொலஸ்ட்ராலும் இல்லை. ஐ எம் ஹெல்த்தி, கொழுப்படைக்காத ஒரு ரத்த நாளத்தை நான் வைத்திருந்திருக்கிறேனே. இதையெல்லாம் எப்பொழுது நான் பெற்றேன்? இன்னது தேவை என்று அறிந்து கொடுத்தாரே, அதிலே மகிழ்ச்சியாக நான் வாழ்ந்து புசித்தோம் பாருங்கள். அங்கு தானே எல்லா நலன்களும் அங்கே கொட்டி வைத்திருக்கிறார். ஆகவே அவர் பொசிக்காமல் இருந்தாரா? தன்னுடைய ஏழ்மையிலே பொசிக்காமல் இருந்தாரா? அவர் அசதி செய்யப்பட்டார். கிளாஸ்லேயே அவர் மரியாளுடைய பிள்ளை என்று அவர் தூற்றப்பட்டார். அவர் வேசியில் பிறந்தவன் என்று அவர் பிள்ளைகளெல்லாம் முணுமுணுத்துக் கொள்வார்கள். கூட்டம் வைத்து அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பே ஒரு பெற்ற பிள்ளை என்று சொல்லிக் கொள்வார்கள். இதெல்லாம் அவர் இந்த நிந்தை அவமானம் எல்லாம் சிறு பிராயத்திலேருந்தே அவர் வளர்ந்தார். ஜீவகாலமெல்லாம் அவர் வளர்ந்தார். அவரை சிலுவை அந்த கோலத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வரிசையாக வந்தார்களாம். முதலாவது பரிசெயர் வந்தாரலாம், வேதபாரர் வந்தாரலாம், அந்த பொதுமக்கள் வந்தாரலாம். எல்லோரும் என்ன செய்யார்? ஒரு ஆனர் பண்ணினார்கள், அவருக்கு ஒரு கணம் பண்ணினார். என்ன கணம் பண்ணார் தெரியுமா? சிலுவைக்கிலே உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி அப்படி கேவலம் பரிசெய்த்து அந்த பரிகாசத்துக்கு முத்தின இடம் போல், இவன் தேவனாம், இவன் தேவன் நம்பினானாம், மற்றவர்களை ரசித்தானா, தன்னை ரசித்துக் கொள்ளட்டுமே. இந்த உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி அவர் எல்லாம் வரிசையாக அவருக்கு ஆனர் செய்து விட்டு போனார்கள். பாருங்கள், இந்த உலகத்தை அரசால போகிற ஒரு கர்த்தருக்கு செய்த அவமானம், அது அனைத்தும் என்னவென்று சொல்ல வேண்டும்?
வறண்ட நிலம். சொல்லுங்கள். யூ வாண்ட் செழிப்பின் நிலம் உங்களுக்கு வேண்டுமா? உங்களை வாழ்த்த வேண்டுமா? ஆண்டவர் அது ஒரு முறை அவர் சொல்லும் பொழுது, அந்த 11 லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ, உங்களை எல்லோரும் புகழ்ந்தால் அன்று உங்களுக்கு என்ன உண்டு? உங்களுக்கு அபகீர்த்தி உண்டு என்று சொல்லுவார். எல்லோரும் புகழ்ந்து அவனுக்கு வேணாலும் புகழ்ச்சியாக இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையிலே திஸ் இஸ் யூஸ்லெஸ் லைஃப். வறண்ட நிலத்தில் தான் எ மேன் கேன் க்ரோ பிஃபோர் காட் இஃப் யூ டிசைட் தட் நீங்கள் ஆண்டவரை உமக்கும் தான் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி பாருங்கள். தென் யூ ஹாவ் டு, காட் வில் சென்ட் யூ த சச் திங்ஸ். இது போன்ற ட்ரைனஸ், புறக்கணிக்கப்படுவதும் அவமானப்படுத்தப்படுவதும் போன்ற நிகழ்வுகளை அவர் அனுப்புவார். அதிலே தான் அவர் வளர்ந்தார். ஏன் பின்வாங்கே அந்த 4ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? மெய்யாகவே என்ன இருக்கிறார்? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு. அல்லேலூயா. யாருடைய நிமித்தம்? ஆகவே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானாகவே அவன் துன்பப்படுவதில்லை. அவன் என்ன செய்வதில்லை? நம்முடைய வாழ்க்கை நமக்காக மாத்திரமென்று இருப்பதில்லை. அவர் மற்றவர்களுக்காக அவன் துன்பங்களை ஏற்று வாழ்வான். யோபுவின் வாழ்க்கையை குறித்து நான் ஒரு புத்தகத்தில் அந்த நாள் நான் படித்த ஒரு டிரான்ஸ்லேட் நான் கூட பண்ணி கொண்டிருக்கிறேன். அவன் முதலாவது எல்லோரையும் போலவே அவன் தூசியில் தாமரை நின்று துக்கித்தான். பின்பு அவன் விழிப்படைந்து கர்த்தரை அவன் தொழுது கொண்ட பிறகு, இனி இந்த வாழ்க்கை எனக்காக அல்ல, நான் புடமிடப்பட்டு நான் சுட்டரிக்கப்பட்டாலும் உன்னைப் போல நான் மாறுவேன், என் மீட்பரை நான் காண்பேன், அந்த நாள் வருகிறது என்று சொல்லி யோபு அவன் தனக்காக அவன் வாழவே இல்லை. உங்கள் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இல்லை, அவருக்காக வாழ்கிறேன் என்று நீங்கள் வாழ்ந்தார். பிறருக்காக இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்த்தால் நம்முடைய பாடலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து நமக்காக பிறருக்காக என்று அவர் வாழ்ந்தாரே. திஸ் லைஃப் should become others' life also. இயேசுடைய வாழ்க்கை தனக்கு ஒப்புவித்ததை போலவே பவுல் சொன்னார் பார்த்தீங்களா? நான் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்புவித்து விடுங்கள். அவர் நம்மை பாடுபட்டு அவர் வாழ்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி மாதிரியாகி போனார். பாருங்களேன், அவர் அடிச்சுவடுகளை 2000 வருடங்களாய் எத்தனை பக்தர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அவர் தனக்காக வாழவில்லை, தனக்கென்றே ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய வாழ்க்கை எனக்கல்ல, சொல்லி பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை எனக்கல்ல. நான் கடந்து போகிற வறண்ட வாழ்க்கை அனைத்தும் செழித்த வாழ்க்கை. அது தேவனுக்கு உண்டான ஒரு செழித்த வாழ்க்கை, எல்லோரும் வாழும்படி வாழ்கின்ற வாழ்க்கை. நான் அடைகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, இது எனக்கல்ல, மற்றவர்களுக்காக. அவருடைய பாடுகளை அவருடைய துக்கங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாரே பாருங்கள். தட் பிகம் த லைஃப். ஜீவனாய் மாறியது. காலமெல்லாம் அந்த ஜீவன் பெரிய ஊற்றுக்கண் ஊறிக்கொண்டே இருக்கிறதே பாருங்கள். ஒரு வேத வாக்கியத்தை வைத்தால் அந்த வேத வாக்கியத்தை எத்தனையோ பைபிள் வைத்திருக்கிறேன், படித்து முடித்த பைபிள் எல்லாம், பழைய பைபிள் திருப்பி பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே ஆவியில் எளிமையுள்ளன் பாக்கியவான் என்பதற்கு ஒரு விளக்கத்தை வைத்திருந்தேன். அடுத்த பைபிள் பார்க்கும் பொழுது தெர் இஸ் சம்திங் மோர், அதையும் பெற்றிருக்கிறேன். அடுத்த பைபிள் பார்க்கும் பொழுது அதுக்கு மேலே சில நோட்ஸ் எழுதி வைத்திருக்கிறேன். தெர் இஸ் பியூட்டிஃபுல் அனதர் ஒரு நோட்ஸை எழுதி வைத்திருப்பேன். இப்பொழுது உள்ள பைபிளில் ஐ ஹவ் டிஃப்ரெண்ட் நோட்ஸ். அல்ல குறையாததையா அவர் சொன்ன வார்த்தைகளோடு வாழ்ந்த வாழ்க்கை அல்ல குறைவதில்லை. அந்த ஜீவ ஊற்று வற்றாத நீரூற்ற இருக்கிறதே பாருங்கள். அதுபோல் நான் அடைகின்றது சூழ்நிலை பாடுகள் எனக்காக அல்ல மற்றவர்களுக்காக என்று பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறானே, அவன்தான் கிறிஸ்தவன். தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு வாங்கி புசியல் என்று சொல்ல முடிகிறதே, அவன் கிறிஸ்தவள். தனக்காக வாழ்கின்றவள் அல்ல, தனக்காகவே அழுது கொண்டு இருக்கிறவள், தனக்காகவே சிரித்து கொண்டிருக்கிறவள் என்று அல்ல, மற்றவர்களுக்காக அந்த வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தேட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப். தேவன் அவர்களை என்ன செய்வார் என்று சொன்னால், அவர்களை நொறுக்குவதற்கு என்ன அடைந்தார்? பிரியம் கொண்டிருந்தார். இட்
ப்ளீஸ் த லார்ட் டு ப்ரூவ் ஹிஸ் இன். ஏன்னா அந்த 10ஆம் வசனத்தில் இருக்கிறது, அவர் என்ன நினைத்தாரோ அது அவருடைய கையாலேயே வாய்த்தது. நொறுங்குண்டு அநேகரை ஆஸ்வதிக்கிற வாழ்க்கையை நான் மாற வேண்டும் என்பது தான். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னை அன்பு கூர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்தவர். நானும் மற்றவர்களை அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றும் போய் ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஒப்பு கொடுக்க வேண்டியதில்லை. இயேசு உலகத்திற்கும் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் போய் கர்நாடகாவில் போய் ஒப்பு கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் போய் குஜராத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் உங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒப்பு கொடுத்து வாழலாமே. உங்களுடைய உறவினர்கள் வீடு, உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துவன் என்று வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமோ? நீங்கள் உங்களை உடைத்து ஒரு மெழுகுவர்த்தியை போல் கிவ் எ லைட் டு அதர்ஸ். உங்கள் வெளிச்சம் பிறருக்கு உதவிக்கிறது என்று சொன்னாரே. கிறிஸ்துவன் தனக்காக வாழவில்லை என்று எழுதியிருக்கிறது. அவனவன் தனக்காக அல்ல, பிறருக்கான நோக்க கடவுள் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் அவருடைய மேஜை. அந்த மேஜையில் பங்கு பெறுகிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களுக்காகவே வாழ்வதில்லை. இந்த வாழ்க்கை, நான் போகிற சூழ்நிலை, நான் உள்ளே இருந்து அடைகின்ற கோபம், நான் அங்கே நடந்து கொண்ட விதங்கள் அத்தனையும் ரெக்கார்டாகி கொண்டே இருக்கிறது. அது பிறருக்கு நல்லதாகி போய் சேர வேண்டாமா? புசிக்கிறதாய் இருந்திருக்க வேண்டாமா? கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு என்ன இது இந்த கோதுமையிலே கஷ்டமாய் கல் கணக்காக இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமா? சலித்த மாவாய் அதை நன்றாய் நொறுக்கின மாவாய் இருந்ததல்லவோ அது எல்லோரும் புசிப்பதற்கு உரியதாய் மாற வேண்டும். அதுபோன்ற வாழ்க்கை ஐ லவ் இட். நான் சிநேகிக்கிறேன், ஐ எம் கோயிங் ஃபார்வர்ட், முன்னேறி செல்கிறேன். நாட் இட் பிகம் ஜீசஸ். இயேசு போல் மாறவில்லை, பட் ஐ லாங் ஃபார் இட். நான் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன். அதுபோன்ற வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான். ஓ தாகமாக இருக்கிற என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னதை போல் அவருடைய மேஜை அழைத்து, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று அந்த சவாலோடு இந்த மேஜையிலே புசித்து பானம் பண்ண கடவோம். நம்மளால் படியிட்டு கேட்ட வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ.